ஓகே. ஸோ நம்ம வந்து நேத்திக்கு என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா மொத்தம் 10 காரியங்கள்ல ஓகே அதில் வச்சு பார்த்தோம். ஓகே, அதில் வந்து சர்விங் த காஸ்பல், ஓகே, சுவிசேஷத்தின் சேவைக்காக சொல்லி பார்த்தோம். சாட்சி அறிவிக்கிறது. அதே போல நம்ம வந்து ஒர்க்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் சொல்லி நான் பார்த்தோம். பாடுபடுறது, மறிக்கிறதுன்னா என்னன்னு பார்த்தோம். நன்மை செய்யறதுனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆவியின்படி நடக்கிறதுனா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம நிறைய பார்த்தோம். ஆவியின்படி நடக்கிறதுனா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னா 6வது பாயிண்டா பரிசுத்தம் சொல்ற பாயிண்ட் பார்க்கணும். பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தம் சொன்னா உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்க பரிசுத்தர். 1 பேதுரு 1:15. அதேதான். அப்புறம் ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள வந்து எந்தவித உபச்சாரம் கலாத்தியன்ஸ் 5ஆம் அதிகாரத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் சொல்லிட்டு அந்த அசுத்தமான காரியங்கள் சொல்றாங்க. let sin does not rule over you. உங்களை பாவம் ஆண்டு கொள்ளாதிருப்பதாக சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். ஓகேவா? நீங்க கிருபையினால பாவம் உங்களை ஆண்டு கொள்ளாதிருப்பதாக. அது கூட நீங்க வந்து எங்க படிக்கிறீங்கன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம். ஆறு 12. ஒன்னு இருக்குன்னா இருக்கும் என்னன்னு தெரியல. பார்ப்போம். உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்யாது இருப்பதாக சொல்லி ஒரு வசனம். ஓகே, அந்த இதுல ரோமர் 6:12 உள்ளது அது இல்லையான 6:6 வசனம் படிங்க. 6:6. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். சோ பாவத்துக்கு ஊழியம் பண்ணாதபடிக்கு சொல்லி போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வந்து அது என்னோட சரீரத்துல ரூல் பண்ணாதபடிக்கு, ஆளுகை செய்யாதபடிக்கு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அதுல 12ல போட்டிருக்கு, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆள்றது சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ரூல், நம்மள வந்து ஆளுகை செய்யுது. ஓகே,
ஓகே. இது நம்ம எங்க படிக்கிறோம்னா ஆதியாகமத்துல படிக்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல. நன்மை தீமை கனி சாப்பிட்டு ஆதாம் ஏவாள் வெளில வந்துட்ட பிறகு அவங்களுக்கு முதல் பிறக்கிற 2 குழந்தைங்கள ஓகே காயின்னு ஆபேல் அவங்க பலிகளுக்கு வராங்க. அப்போ வந்து தேவன் சொல்றாரு என்னன்னா, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ இல்லைன்னா பாவம் ஆண்டு வாசப்படியிருக்கும், நீ அதை ஆளுகை செய்யணும், இல்லைன்னா அது வந்து என்ன பண்ணுவோம் நீ ஆண்டு. ஓகேவா? ஸோ வந்து மனம் திரும்புதலை பத்தி பார்த்தோம். மனம் திரும்புதல் பத்தி பார்த்தோம். அதுல என்னன்னா நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா, எவன் ஒருவன் வந்து கிறிஸ்துக்குள் வரானோ அவன் வந்து பாவத்தை தொடரான்னு சொல்லி பார்த்தோம். அப்ப என்னதான் அந்த ஆளுகையில இருந்து அவங்க என்ன பண்றாங்க, வெளியில வந்துடுறாங்க. இந்த ஆண்டு கொள்றதுல இருந்து பாவம் வந்து அவங்களை வந்து ஆண்டு கொள்ளாதபடிக்கு என்ன பண்றாங்க, அதை கம்மி பண்ணல, அதுல தொடர்ச்சியா போல இருதயம் வந்து கடினமா வர அளவுக்கு போயிடல. அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருந்து வெளில வந்துடுறாங்க சொல்லி போடுறாங்க, அவங்க மனம் திரும்புறாங்க சொல்லி போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த 6வது 30வது சொல்லி சொல்றதுக்கு பாயிண்ட் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஆனா இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்து இந்த பாயிண்ட் இந்த வசனத்தை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வந்து பாவம் நம்மளே ஆளக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து இனி பாவமே நமக்குள்ள நம்ம செய்யக்கூடாது, பாவமே நமக்குள்ள இருக்கக்கூடாது சொல்லிட்டு தாங்களே என்ன பண்றாங்கன்னா தங்கள் சரீரங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் எப்படி இருக்குதோ நீ வந்து இவ்வளவு தூரம் தான் நடக்கணும், நீ வந்து இதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா உனக்கு வந்து இச்சையா இருக்கும். ஸோ வந்து மனுஷங்க வந்து இந்த ஜெயினிசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் பூமி கீழே இருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து மாம்சம் இல்லைன்னா வந்து நான்வெஜ்ல சாப்பிட்டா என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து சரீரத்துல வந்து இச்சை வருது. ஓகேவா? இச்சைக்கு தக்கதாக இருக்கிறதுனால அது சாப்பிட்டா வந்து இன்னும் நம்ம வந்து பாவம் செய்யறோம் சொல்றதுனால தான் இந்த வெஜிடேரியன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜெயினிசம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் பூண்டு வெங்காயம் கூட சாப்பிட மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆமா. ஏன் இது பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா பண்றதுக்கான நோக்கமே வந்து மக்கள் எல்லாருமே வந்து அது பண்றதுக்கான நோக்கமே என்னதுன்னா மக்கள் எல்லாருமே வந்து பாவத்தின் வழியில போகக்கூடாது, சரீரத்துல வந்து இச்சையின் வழி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இச்சை ஏன்னா அந்த மாம்சத்தையோ இல்லை புசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க அதை ஒன்றும் வாஞ்சிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க சரீரத்துலயும் வந்து பாவம் செய்றாங்க அப்படி சொல்லி பைபிள்ல நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து வேதத்துல வந்து மனம் திரும்புதல் தான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லி நம்ம பார்க்கறோம். பாத்தீங்கன்னா நீங்களா வந்து ஒரு விஷயத்த கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்தாதமா இருக்கிறது இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடியாது. தேவனுடைய கிருபையினால் தான் வந்து என்ன பண்ண முடியும்னா நீங்க பாவ மன்னிப்பு பெற்று நீங்க போக முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இதை நான் எப்படி பிரிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு ஜஸ்டா சொன்னேன், வேர்ல்டு உலகமே என்ன சொல்லுதுன்னா வந்து இச்சிக்கத்தக்க காரியங்கள் இருந்தா அதை அவாய்டு செய்யாதே, தொடாதே, ருசிப்பாராதே, ருசியாதே கட்டளைகளை அவங்களே ஒண்ணு பண்றாங்க. ஓகே, அவங்க முன்னோர்கள் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க சொல்லி போகிறோம். இது ஹிந்து இருக்கு, அதே நேரத்துல ஜெயினிசம் இருக்கு சொல்லி போகிறோம். இதே வந்து இவங்க கிறிஸ்தவர்கள் வந்து கிறிஸ்தவர்களே இருக்காங்க, அவங்களுமே சில பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. சில பேர் முஸ்லீம் அப்புறம் ஜூஸ் இவங்க பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை பின்பற்ற சொல்லிட்டு இவங்க பண்றாங்க சொல்லுவோம். எதுனா இந்த டெம்டேஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்கு. ஓகே, டெம்டேஷன்னா என்னது, இச்சை என்னதுன்னா டெம்ப்ட்னு சொல்றது வந்து என்னதுன்னா ஆசைகள் வந்து வெளில வர்றதுக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் டிவி பார்க்காம இருக்கிறது, நகை போடாம இருக்கிறது. நகை வந்து லேடிஸ்க்கு பிடிக்கும்,
ஆனா நகை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வாங்கணும்னு சொல்லி ஆசை வரும். அதனால நீங்க நகை போட போடாம இருந்தீங்கன்னா அது தேவனுக்கு நீங்க வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. இந்த கட்டளைகள்லாம் கொண்டு வர்றது பாத்தீங்கன்னா மனுஷன் தான் கொண்டு வராங்க. தெய்வம் நிச்சயம் இது கொண்டு வரல. ஆனா பைபிள் தெளிவா சொல்றது என்னதுன்னா ரிப்பன்ட், மன்னிப்பு. பைபிள் என்ன சொல்லுது? நீ வந்து ஒரு விழுந்து போன சரீரத்துல இருக்க. சரீரம் வந்து ஆல்ரெடி வந்து டேமேஜ். இதுல வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனை தேடாத. வரும் சொல்லி என்ன பண்ணாதுன்னா அதை நோக்கி போடாத. ஓகே, நான் சரியாயிடுவேன், நான் நல்லா ஆயிடுவேன், சரிப்படுத்திடுவேன், நான் எல்லாத்தையும் குணப்படுத்திடுவேன் சொல்லி என்ன பண்ணாத போடாத. இது வந்து ஆல்ரெடி யார் பண்ணிட்டா? இயேசு கிறிஸ்து. அவர் ஓடி பின்னாயிட்டார். நீ அவரை விசுவாசி. இது மட்டும் தான் நான் செய்யணும். ஐ மஸ்ட். எதுக்கு? be holy, பரிசுத்தமா வாழ்றதுக்கு. ஓகே, நான் அவரை மட்டும் பிடிச்சிட்டா போதும், வேற எதுவுமே கிடையாது. அவரை மட்டும் பிடிச்சிட்டா போதும். ஓகே, அப்ப நான் என்னன்னா சரீரத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது தவற மீது நான் தேவன் கிட்ட வந்து ஒப்புரவுதல் ஆகுறேன். ஓகே, மனம் திரும்புறேன், மனப்பூர்வமா மனம் திரும்புறேன். ஓகே, அப்ப என்னன்னா ஹோல் ஹார்ட். ஓகே, முழு இருதயத்தோடு நான் என்ன பண்ணேன்னா மனம் திரும்புறேன் தேவன் கிட்ட. மனம் திரும்பும் போது நான் இது எனக்கு தெரியுது, இது டேமேஜ் ஆனது, பெர்ஃபெக்ஷன் கிடையாது, நோ பெர்ஃபெக்ஷன், ஒண்ணுமே கிடையாது, பெர்ஃபெக்ஷன் வச்சு நான் ஓட முடியாது. ஓகே, சரிப்படுத்தணும்னு சொல்லி சரிப்படுத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நான் இயேசு மட்டும் விசுவாசிக்கிறேன், விசுவாசிச்சு நான் ஓடுறேன். ஓகே, நான் எதுக்காக வந்து என் சரீரத்தை அடிச்சு ஒடுக்குறேன்? பவுல் என்ன சொல்றாங்க? என் சரீரத்தை அடிச்சு ஒடுக்குறேன். ஐ பீட் மை பாடி. எங்க சொல்றாரு? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 27ஆம் வசனம் இல்ல? ஆமா. சோ ஆகாதவனை போகாதபடிக்கு, ஆகாதவன் என்னது? யூஸ்லெஸ், ஆகாத சரீரத்தை கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ இவர் வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா பரிசுத்தமாவதை பத்தி பேசல. இவர் வந்து தேவன் வந்து ஒரு பிளான் வச்சிருக்காரு. பிளான். ஆமா. இந்த பிளானுக்கு நான் வந்து என் சரீரத்தை நான் என்ன பண்ணணும்? சரீரம் மூலமா தான் நான் செய்ய முடியும். ஆக்ஷன் எப்படி பண்ண முடியும்? ஆமா, சரீரம் மூலமா செய்ய முடியும். இந்த அளவுக்கு வந்து நம்ம யோசிச்சு பண்ண முடியாது. ஓகேவா? ஆமா, நம்மளுடைய எண்ணங்கள் வச்சு நம்ம பண்ண முடியாது. அது ஏதாவது ஒரு சரீரம் தேவைப்படும். இப்போ வந்து பூமிக்குரிய சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அப்புறமா பரலோகத்தின் சரீரம், ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படும். ஓகே, நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து தேவனுடைய திட்டத்தை, காட்ஸ் வில்ல செய்யறதுக்கு நம்ம இந்த சரீரத்தின் மூலமா we use it. அப்ப நம்ம என்ன வரும்? யூஸ்ஃபுல்லா வரும். தேவனுக்கு யூஸ்ஃபுல்லா வர மக்களா வரும். ஓகேவா? அதுக்கு நான் தடையா இருந்ததுன்னா நான் என்ன பண்றேன்? அடிச்சு ஒடுக்கிறேன். மை பாடி சொல்லும்போது நானே அடிச்சுக்கல. நான் என்ன பண்றேன்னா அது வனையாத மேது காலையிலே எழுந்துச்சு ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு நான் வந்து ஒருத்தங்களுக்கு கிளாஸ் எழுதணும். நான் இல்லைன்னா வந்து வேற ஊர்ல போயிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்போ தேவனோட நற்செய்தி வந்து நான் நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். திருப்பி காலைல 12 மணிக்கு தான் வரேன். திருப்பி காலைல நான் 3 மணிக்கெல்லாம் எழுந்திக்கணும். ஓகேவா? இப்போ சரீரம் என்ன பண்ணும்? அது ரெஸ்ட் எடுக்க விரும்பும். அது போதுங்கிற மாதிரி சொல்லும். இல்ல எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் ஆகி
ப்ரேயர் பண்ணிட்டு உட்காரணும். கிளாஸ் எடுக்கணும். உட்காரணும் சொல்லி அப்ப என்ன பண்றீங்க? அடிச்சு அத ம். அதுக்கான அந்த தேவ திட்டத்துக்காக அத மாத்த வைக்கிறோம். சரீரத்த இதுக்கு ஆ குடுக்குறோம். புரியுது. சோ புரியுதா அவர் சொல்ல ஆமா. வர்றது? ஆமா. புரியுது. அப்ப அது மூலமா என்ன ஆவாங்கன்னா, நம்மளும் யூஸ் ஆகுறோம். ஓகே. ம். தேவ சித்தத்துக்கு ஆமா. நம்ம சரீரத்த ஒரு டூல் தான். ஒரு ஆமா. பொருள். ஓகே. ம். இப்ப அது அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கணும். என்னதுன்னா, நம்ம சரீரமும் ஒரு பொருள் தான். ஓகேவா? ம். ம். இப்போ ஒரு கார் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றோமோ, ம். அந்த மாரி யூஸ் பண்றோம். இல்ல பைக் எப்படி யூஸ் பண்றோமோ, அந்த மாரி யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. அத நம்ம யூஸ் பண்ணாம வச்சோம்னா என்ன ஆயிடும்? அது யூஸ்லெஸ் மாரி தான். அத எப்போ டேமேஜ் ஆகும், என்ன ஆகும், ஸ்டக் ஆகும் தெரியாது. தெரியாது. ஓகேவா? அப்ப ஆமா. நம்ம என்ன பண்றோம்னா, இத்தன நாள் நம்ம அந்த சரீரத்த எதுக்காக யூஸ் பண்ணிட்டுருந்தோம்? இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு. இச்சைகள ஆமா. ம். நிறைவேத்துறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த தேவன் தெரிஞ்ச உடனே, அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, உங்க சரீரத்த யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுவோம். ம். சொல்றது தான் இங்க சொல்ல வர பாயிண்ட். ஓகேவா? ஓகே. ஆனா நெறைய நெறைய பேர் மா சரீரத்தை அடிச்சு இது பண்றேன்னு சொல்லும்போது என்ன பண்றாங்கன்னா, இத தூக்கி நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு யூஸ் பண்றேன் சொல்ட்டு ஆ. தப்பு செய்யாம இருக்கணும். திரும்பாம அத இருக்கணும். பார்க்காம இருக்கணும், செய்யக்கூடாது, போகாம இருக்கணும். அந்த மாரி. அந்த மாரி இது பண்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க இத செய்ய தேவனோட திட்டத்துக்கு ஏத்த மாரி உங்களுடைய வாழ்க்கைய அமைச்சுட்டீங்கன்னா, காட்ஸ் பிளான் ம். 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 ஆஃப் லைஃப் அமைச்சிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? உங்க மாம்சத்த அந்த சைட நம்ம யோசிக்கவே மாட்டோமே. அந்த சைடு அது போகவே போகாது. அந்த சைடு நம்ம தேவ ஆமா. ஆமா. எல்லா இடத்துல விழதான் செய்வோம். ஆனால் ம். மனப்பூர்வம் மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவனோட ஊழியத்துல நம்ம வந்து ஊழியத்த ஓடிட்டு. ம். இருப்போம். நம்ம எத்தன தடவ விழுந்தாலும், நம்ம மனப்பூர்வம் மனம் திரும்பணும் சொல்றது ஒரு பாயிண்ட். ம். ம். ஓகேவா? அதே நேரத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய தேவன திட்டத்துக்காக. பட்சத்திலும் சித்தத்தை செய்யறவங்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி போகிறோம். ஓகே. ம். இப்ப ம். ம். எக்ஸாம்பிள் நான் பாவமும் செய்வேன், நான் தேவன சித்தத்தை செய்றேன் சொல்லி சொன்னா அவர் ஒத்துக்கப்படுமா? பார்த்தீங்கன்னா கிடையாது. இல்ல. அந்த ம். கடின இருதயமே என்ன பண்ணும்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மள என்ன பண்ணும்னா, முற்றிலுமா விலகிடும். ம். ஓகே. ம். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, பாரமான யாவற்றையும் நம்ம நெருக்குகின்ற பாவத்தையும் உதிரித்தல். உதறி தள்ளிட்டு, அந்த ஆமா. அழைப்பை நோக்கி ஓடணும்னு சொல்லும்போது என்னதுன்னா, எதெல்லாம் நம்மளுக்கு பாரமா இருக்கு, எதெல்லாம் நமக்கு தடையா இருக்கோ, தேவன்கிட்ட நம்ம ப்ரே பண்ணிட்டு, நம்ம ம். அந்த ஓட்டத்துல போயிட்டே இருக்கணும். நம்ம கீழ விழுவோம். விழுந்தாலும் திருப்பி நம்ம எந்திச்சு நம்ம அத மன்னிப்பு கேட்டுட்டு, முன்னப்புறம் மன்னிப்பு கேட்டு நம்ம ஓடணும். திருப்பி விழுந்தாலும் திருப்பி மன்னிப்பு கேட்டு ஓடணும். திருப்பி விழுந்தாலும் திருப்பி மன்னிப்பு கேட்டு ஓடணும். சொல்லி பார்க்கிறோம். அப்போ எது நம்மள வந்து பரிசுத்தப்படுத்தும்? எந்த கிரியை வந்து அப்போ விச் ஒர்க் நம்மள பரிசுத்தப்படுத்தும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம். மேக்ஸ் அஸ் ஹோலி. எந்த கிரியை வந்து நம்மள பரிசுத்தப்படுத்தும் பார்த்தீங்கன்னா, இந்த தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. ஏன்னா அறிவிக்கிறது. காஸ்பல் ப்ரீச் பண்றது. ஆமா. ம். காஸ்பல் ரீச் அண்ட் டீச். ஓகே. பக்தி அதுதான் விருத்திக்குரிய காரியம். ஆமா. பரிசுத்தப்படுத்தும் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஆமா. இப்போ படிக்கணும்னா ஒரு வசனம் படிக்கலாம். ஆ. எங்க வந்து பழைய ஏற்பாடுல யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆ. ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஆரோனும் அவருடைய குமாரர்களையும் என்ன பண்றாங்க? பிரித்தெடுக்கிறாங்க. ம். அபிஷேகம் பண்ணி பிரித்தெடுக்கிறாங்க. ஓகேவா? இதே தான் நம்மள வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணாரா? சபை ஆகிய மக்களை வந்து உலகத்துல இருந்து பிரித்தெடுத்தாராம். இவங்க வந்து என்னதுன்னா, இஸ்ரேல் மக்கள்ல இருந்து என்ன பண்ணப்பட்டாங்க இவங்க? தனியா பிரித்தெடுக்கப்பட்டவங்க லேவி கோத்திரத்துல இருந்தும் லேவி பிரிக்கப்பட்டவங்க. லேவி கோத்திரமே தனியா இருக்கிறவங்க. அவங்க மத்தவங்கள போல வேலை செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. ஆமா. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். அதுலயும் பாத்தீங்கன்னா ஆரோனும் அவன் குமாரரையும் செலக்ட் பண்ணி தனியா எடுக்கிறாங்க. தனியா எடுக்கிறாங்க. சோ இதே மாதிரிதான் நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்களாவும் ஆசிரியர்களாவும் நம்மளை பிரித்து எடுக்கிறார் சொல்லிட்டு நம்ம பிரித்தெடுக்கிறாங்க. பேதுரு படிக்க சொல்றாரு. அதே நேரத்துல யோவான்லயும் பாத்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் ம். 17ஆம் வசனம் படிங்க. ம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். முதல் வசனமே சத்தியம். அடுத்தது நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அவர்கள் நிமித்தம் நான் என்னை நானே பரிசுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அதை நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
ஓகே, இயேசு கிறிஸ்து எப்படி என்ன பரிசுத்தப்படுத்தினார் அந்த இது காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இங்க சான்டிஃபிகேஷன் சொல்ற அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஹீகியோஸ். இதுக்கு அர்த்தம் என்னதுன்னா பிரித்தெடுக்கப்படுதல். இதை தான் வந்து நம்ம எபிரேயத்திலேயே நம்ம பார்க்கிறது. ஓகேவா? ஆரோனியம் அவருடைய குமாரர்களையும் என்ன பண்றாங்கன்னா பிரித்தெடுக்கிறாங்க சொல்லி வரும். அவங்க பிரிச்சு எடுத்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எங்கன்னா யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். அதுல 25 இருந்து படிங்க. ஜனங்கள் 32:25 தானே? 32:25. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய், ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இஸ்ரவேலின் புத்திரர் மோசே சொன்னபடி லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். அது ஏன் தமிழ்ல பிரதிஷ்டை சொல்லி போட்டிருக்கு? ஆனா நம்ம இதுல படிக்கலாம். 32:25. மோசே புதல்வன் சகோதரன் என்று பாராது நீங்கள் செயல்பட்டு அவருக்காக இன்று உங்களை அர்ப்பணம் செய்து கொண்டீர்கள். இதை முன்னிட்டு ஆண்டவர் உங்கள் மேல் ஆசி பொழிந்துள்ளார் என்றார். ஆசை பொழிந்தார், நீங்க அர்ப்பணம் செய்தீர்கள். அதான் பிரதிஷ்டை சொல்லி சொல்றாங்க. படிக்கலாம். இதை படிங்க. இப்ப படிச்சது திருவிவிலியமான இது. திருவிவிலியம். அது திருவிவிலியம். இது வந்து ஈஸ்டர். மோசே தமக்கு பணிவிடை செய்ய கர்த்தர் இன்று உங்களை தெரிந்தெடுத்தார். ஏனென்றால் இன்றைக்கு உங்களில் ஒவ்வொருவரும் அவனது குமாரனுக்கு எதிராகவும் இருந்தீர்கள். எனவே இன்று அவர் உங்கள் மேல் ஆசீர்வாதம் பொழிவார் என்றார். ஓகே, தெரிந்து கொண்டார், தெரிந்தெடுத்தார் சொல்லி கொடுக்குறோம். இது நான் வந்து இதை இங்கிலீஷ்ல தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்றேன். கூகுள் டிரான்ஸ்லேட். அப்பொழுது மோசே, நீங்கள் உங்கள் சொந்த மகன்களுக்கும் சகோதரர்களுக்கும் எதிராக இருந்ததினால் என்று கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் அவர் இந்த நாளில் என்னன்னா செட் அப்பார்ட், இதுதான் பரிசுத்தம் சொல்றாங்க. செட் அப்பார்ட் சொல்ற வார்த்தைக்கு வந்து தமிழ்ல மீனிங் என்னன்னா ஒதுக்கி வைத்தது. ஒதுக்கி வைத்தது. படைக்கிறதுனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்கி வைப்பாங்க பாத்தீங்களா? ஆமா. மத்த சாப்பாடுல இருந்து பிரிச்சு இதை கூட சொல்லுவாங்களே, இந்த ஆடு கூட கோயிலுக்குன்னு வச்சது இது ஒதுக்கி வச்சிரு தள்ளி வச்சிருன்னு சொல்லுவாங்க. தள்ளி வச்சிரு சொல்லுவாங்களா? அதுதான் வந்து இருக்குது ஆக்சுவல் வார்த்தை. ஓகே, ஒதுக்கி வைக்க சொல்றதுதான் பைபிள்ல இருக்கிற அந்த வார்த்தை. இங்க பாத்தீங்கன்னா அதான் இருக்கு. யூ ஹேவ் டு செட் அபார்ட் டு தி லார்ட். ஓகே, தேவனுக்கேற்ற பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். ஓகே, சோ பேக் டு 30ஆம் வசனம் வாங்க. அதிகாரம் 30ஆம் அதிகாரம். அவங்க என்ன செய்யணும் சொல்றது நம்ம படிக்கலாம். 30 25 இருந்து 29 படிங்க. அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமா இருக்க கடவுது.
ம். அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் குத்துவிளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி ம். அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. ம். அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமா இருக்கும். ம். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஓகே. அப்ப என்னதுன்னா, தேவனுடைய ஆலயத்துல அந்த வேலை செய்யறவங்க எதெல்லாம் தொடுறாங்களோ, அவங்க என்ன ஆயிடுவாங்களா? பரிசுத்தம். பரிசுத்தம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, தொடுறதுனால வர்றதா? இல்லைன்னா வந்து தப்பு செய்யாம இருந்து தாங்களே வந்து பரிசுத்தமாக்குறது இருக்கா? இப்படி பார்த்தா தொடுறதுனால, அந்த பொருட்களை தொடுறதுனால பரிசுத்தமாகிற மாதிரி சொல்லுவோம். புரியுதா? ஆமா. இப்போ என்னதுன்னா வந்து தேவனுடைய வேலை செஞ்சாலே இவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுறாங்களா? பரிசுத்தமாயிடுறாங்க. பழைய பழைய அப்படிதான் போட்டிருக்கு. ஓகே. ஆமா. ஓகே. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா வந்து பரிசுத்தம் சொல்றது வந்து நம்மளா வந்து வர வச்சுக்கிறது கிடையாது. அது நம்ம தேவனுடைய வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆவியின் கனிகள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை எல்லாமே வெளியே வந்துடும். அது வந்து ஒரு கனி. அது வந்து கிரியை கிடையாது. ஓகே. கிரியை வந்து ஒன்னே ஒண்ணுதான். தண்ணி ஊத்துறது, அப்புறம் அதுக்கு உரம் போடுறது, அதுதான். ஓகே. அந்த கிரியை செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்தந்த மரங்கள் அந்தந்த கனிகளை வந்து கொடுக்கறது போல இந்த ஆவியின் கனிகள் வந்து பிறப்பிக்குது சொல்லி பார்க்குறோம். அதே போலதான் வந்து இந்த பரிசுத்தமும் வந்து நமக்குள்ள வந்து நிலைத்திருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. இதை நீங்க முக்கியமா ஒண்ணு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நம்மளால தனியா வந்து பரிசுத்தமா வாழவே முடியாது. ஓகே. நம்ம தனியா பரிசுத்தர் சொல்லவே முடியாது. ஓகேவா? அது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறது மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே. அவரோட சித்தத்தை செய்யறதுனால தான் என்ன பண்ண முடியும்? பரிசுத்தம் ஆக முடியும். ஓகே. சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இதுதான் குற்றமற்றவங்களும் குறையற்றவங்களும் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே காணப்படணும்னு சொல்லும்போது என்னதுன்னா, நம்ம வந்து சொந்த சரீரத்தினால சொந்த முயற்சியினால நம்ம வந்து சுத்திகரிக்க முடியாது. நிக்க முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவினால தான் நிக்க முடியும் சொல்றதை நம்ம ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? நம்ம ஓட்டம் வந்து இந்த சரீரம் வந்து நல்லதா மாறணும், இந்த சரீரத்துல பாவமே இருக்கக்கூடாது சொல்ற ஓட்டம் வந்து ஓட்டுறது நம்ம வேலை கிடையாது. இது யாராலவே முடியாது. எல்லாருமே பாவிக்கத்தான் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தான் அவர் ஒரே பிறந்த குமாரனே கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. இப்போ என்னதுன்னா, ஒரு வசனம் கூட இருக்கும், யாராலுமே மீட்கும் பொருள் தர முடியாதனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்தார். சோ அப்போ நம்ம என்ன கிரியை செய்யணும்? எப்படி அவங்க வந்து ஆலயத்துல வந்து அந்த ஆசிரியர்கள் வந்து வேலை செஞ்சாங்களோ, ஆசிரியர்கள் வேலை செஞ்சாங்களோ, அது மூலமா அவங்க பரிசுத்தமானாங்களோ, அப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சுவிசேஷம் அறிவிக்கணும். ஆமா. பக்தி விருத்திக்கு என்னென்ன காரியங்கள் கற்றுக்கணும் செய்யணும். சோ இதுதான் சொல்லி பரிசுத்தமா சொல்லி பார்க்கணும். இப்போ வெள்ளை துணி கட்டுறது, ஓகே, நகை போடாம இருக்கிறது, ஓகே, எல்லாம் நான் இது பார்க்க மாட்டேன், இது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன் சொல்றது அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? செய்ய வேண்டியது சுவிசேஷம். இந்த ஊழியம் பண்ணணும். தப்புன்னு சொல்லி தோன்றது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தப்பு. அப்ப எதெல்லாம் தப்பு நம்மளுக்கு? பாவம். வாட் இஸ் பாவம்? வாட் இஸ் சின்? சொல்லி போறோம் பார்த்தோம்னா, டைமை வேஸ்ட் பண்றது சின்ன. ஓகே. சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறது ஆமா பாவம். ஏன்னா வந்து நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யத்தக்கதை செய்யாதிருந்தால் பாவம் ஆயிடுது. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா தகுதியற்ற காரியங்கள், நம்ம ஓட்டத்துக்கு தகுதியற்ற காரியங்கள் எது வேணா இருக்கலாம். சும்மா உட்காந்துருக்கலாம். இதுல நியாய பிரமாணத்துல அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீ சும்மா உட்காந்துருக்கலாம், பாவம் செய்யக்கூடாது சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? நடக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஆனா இங்க நம்மளுடைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து
உங்க மைண்டை வந்து இந்த பூமிக்குரிய காரியங்களை வச்சீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாவம் தான் செய்வீங்க. செய்வீங்க. ஆமா ஆமா ஆமா. மைண்டே என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்க மாத்திடுங்க. அதிகமா நீங்க அதுக்கேற்றபடி நீங்க வந்து யோசிங்க, செய்யுங்க, செயல்படுங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சிந்தைகள் மாறும்போது நீங்களும் உங்க செயல்களே என்ன பண்ணுவீங்கன்னா வந்து காடு பிளானுக்கு ஏத்தாப்புல செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். பிளானுக்கு ஏற்ற மாதிரி செய்ய ஆரம்பிச்சோம். ஓகே. இப்போ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சிலாசரஸ் இல்லைனா வந்து இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. என்னதுன்னா வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் வந்து 3 நேரம் ஜெபம் பண்ணுறோம், 3 நேரம் இது பண்ணுறோம். ஸோ அதுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? அவங்க சுயமா செய்கிறாங்க, அவங்களும் கிறிஸ்துவ நாமம் வச்சுக்கிறாங்கல்ல, வச்சுக்கிறாங்க. கிறிஸ்துவ நாமம் வச்சுக்கிறாங்க. இப்போ நம்மளும் வந்து கிறிஸ்துவ மூலமாக தான் நம்ம வந்து நம்ம தான். ஆமாம் ஆமாம். அவங்களும் சுவிசேஷன் காரியங்களுக்காக ஈடுபடுறாங்க, ஒர்க் பண்றாங்க. நம்மளும் சுவிசேஷ காரியங்களுக்கு ஈடுபடுறோம், ஒர்க் பண்றோம். இப்போ நம்மளை பிரிக்கிறது என்னதுன்னா இந்த அஸ்திபாரம் தான், தெளிவு, சத்தியம், ட்ரூத், உண்மை. ஓகே, உண்மை என்ன சொல்றதா நம்மளை பிரிக்குது. ஓகேவா? அப்போ அவங்க பிரிக்கிறதுனால அவங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சத்தியம் இல்லைன்னா அது எல்லாமே என்னது பூமிக்குரிய கிரியைகளாயிடுது. கிரியைகளாயிடுது. ஆமா. அவங்க சத்தியம் நினைச்சு சுவிசேஷம் நினைச்சு சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய சுவிசேஷமாயிடுது, இல்லைன்னா சபிக்கப்பட்ட சுவிசேஷமாயிடுது. அது நிமித்தம் அது எல்லாமே பூமிக்குரிய காரியங்களாயிடுது சொல்லி பார்க்குறோம். அவங்க யோசனைகளோ சிந்தைகளோ வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்டதா ஆயிடுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? என்னதான் நல்ல நோக்கத்துல வந்தாலும் வந்து அல்டிமேட்டா அது என்ன ஆயிடுதுன்னா பூமிக்குரியதா ஆயிடுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஓகே. ஏன்னா பிரித்தெடுக்கல தேவன் அவங்கள. ஆமா. ஓகே. பிரிச்செடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் வந்து என்ன வராங்கன்னா அந்த பரம அழைப்புக்குள்ள பங்கு பெறவங்களா இருக்காங்க, உள்ள இருப்பாங்க. ஆமா. கேட்ட சிந்தைக்கு மாறுறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே. ஸோ இதுல நம்ம ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், திருப்பி அதை ரீகேப் பண்றோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். இது ஏன் திருப்பி சொல்றேன்னா 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வந்து நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, அதே நேரத்துல வந்து தேவன் வந்து நம்மளுடைய பாவத்தை பாக்குறது இல்லை சொல்லி தெரியுது நம்மளுக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்மளை பாக்குறாரு சொல்லி தெரியுது. ஓகேவா? நம்ம இந்த பூமி எல்லாத்துல இருந்து வெளில வந்துட்டோம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது வந்து நான் எல்லாமே செய்ய முடியும் என்னால. ஓகே, நான் திருப்பி மன்னிப்பு கேட்டுடலாம். நான் என்ன வேணா செய்யலாம், நான் மன்னிப்பு கேட்டுடலாம். ஓகே. ஆனா அப்படி செஞ்சா என்ன ஆகும்? இது அட்வான்டேஜா எடுக்கிற மாதிரி இருக்குல்ல, அவர் மன்னிக்கிறாரு அப்படிங்கறத வச்சுட்டு நான் திரும்ப தப்பு செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு டைம் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கறது வந்து என்ன ஆயிடும்? அந்த இதே இருக்காது, அந்த உணர்வே இருக்காது. கரெக்ட், அந்த உணர்வே இருக்காது. அந்த உணர்வு இல்லாதனா என்ன ஆகும்னா வந்து துணிகரமா செய்ய ஆரம்பிச்சிருவோம். அடுத்து எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சொல்ற அளவுக்கு அடுத்து அந்த அழைப்பில இருந்து என்ன பண்ணுவோம், விலைக்கு வந்துருவாங்க. ஏன்னா தேவனுடைய திட்டத்துக்குரிய அந்த காஸ்பல் பிரீச் பண்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. தப்பு செய்யறதுனால அதுக்கு பின்னாடி ஃபாலோவா போயிடுவாங்க. ஓகேவா? அதனாலதான் இது வந்து ஒரு மெல்லிய ஒரு கோடு மாதிரிதான் புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? வந்து உங்களுக்கு தேவன் வந்து இந்த பாவ சரீரத்தை எண்ணாது இருக்கிறார் சொல்லி வசனமே இருக்கு. ஓகே, பாவம் இந்த உங்களை வந்து என்னதுன்னா கிறிஸ்துவ நிமித்தம் தான் பாக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே. அப்படி கிறிஸ்துவ நிமித்தம் பார்க்கும்போது நீங்க ஏன் வந்து தப்பான காரியங்கள் எல்லாம் இந்த பூமியிலேயே வந்து தப்புன்னு சொல்லி தெரியுது, உங்க மனசாட்சியே வந்து தப்புன்னு சொல்லி சொல்லுது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க செய்யாதீங்க ஓகே சொல்லி பாக்குறோம்னா வந்து அது உங்க ஓட்டத்துக்கே தப்பா இதா இருக்கு. ஸோ அதனால்தான் நம்ம பண்றது இல்லை. அது நம்மள என்ன பண்ணணும்னா நாளடைவில் நம்ம கிறிஸ்துவுக்கு அடிமையா இருந்து நம்மள என்ன பண்ணுவோம், திருப்பியும் மாம்சத்துக்கு அடிமையாச்சுன்னா திருப்பி நம்ம என்ன பண்றோம், பாவத்துக்கு கீழ்பட்ட மக்களாய் கோவாக்கின் பிள்ளைகளை நம்ம மாறிடுறோம் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த பாயிண்ட் பண்ண புரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, செய்ய வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நான் சுவிசேஷ ஊழியத்தை பண்றேன், முழுமையா முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நான் அவருடைய நாமத்தை வந்து சொல்றேன் எல்லார்கிட்டையும்.
அதே நேரத்துல சபைக்கான பக்தி வியத்தின் காரியங்கள் நான் பண்றேன். இது தெளிவா இருக்கேன் நானு. ஓகேவா? ஓகே. ஆனா ஆமா. என் சரீரத்துல வந்து இன்னமும் பாவம் இருக்கு. ஓகே. ம். நான் தேவன் கிட்ட நான் வந்து முழுமையா நான் வேண்டுறேன். ஆ. ஓகேவா? நான் அதுக்காக என்ன பண்றேன்னா, எப்படி யோசேப்பு வந்து அந்த பாவத்த விட்டு விலகி ஓடுறாரோ, ஓகேவா? ஆ. ஆமா. அந்த மாரி நானும் என்ன பண்றேன்னா, அத விட்டு விலகி ஓடணும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அதுக்காக ட்ரை பண்றேன். ஓகே. ம். ம். முயற்சி ம். எடுக்கிறேன். ஓகேவா? தேவனே எனக்கு உதவி செய்யுங்க. உதவி ஆனா செய்யுங்க. இதுல நான் வெற்றி பெறுவேனா, வெற்றி பெற மாட்டேனா கிடையாது. எனக்கு தெரியாது. நான் ம். அதுக்காக நான் இது பண்ணல. ஓகேவா? நீங்க ஆ. எனக்கு உதவி செய்யுங்க. நான் என்ன பண்றேன்னா, உங்க சுவிசேஷத்தின் ஊழியத்த நான் என்ன பண்றேன்? முழுமையா செய்றேன். முழுமை சரி. ம். எனக்கு இது தடை இல்லாம பார்த்துக்கோங்க தேவனே சொல்லி நம்ம ப்ரே பண்றோம். ம். ஓகே. ம். ம். இது எல்லாமே என்னதுன்னா, நம்ம உதறி தள்ளிட்டு நம்ம என்ன பண்ணணுமா, அந்த லக்கை நோக்கி ஓடுறது நோக்கி தான் ஓடிரணும். ம். கோலா இருக்கணும்னு சொல்றது தான் நம்ம இங்க பார்க்கிறது. ஓகே. ம். ஓகே. நம்ம கோல் வந்து என்னதுன்னா, எப்படியாவது நான் அந்த பரம அழைப்புக்கு பந்தய பொருளுக்கு நான் பங்குள்ளவனா மாறணும். இயேசு மாறணும். கிறிஸ்து என்ன சொன்னாரு? அவரு முன்னாடி இருந்த எல்லா உபத்திரத்தை பாராமல் என்ன பண்ணாராம்? எல்லா ஆமா. ம். பிதாவின் வலது பக்கத்துல போய் உட்கார்றது. ஆமா. அந்த இதுக்காக மத்த எல்லாத்தையும் அவமானத்தையும் சகிச்சார் சகிச்சுக்கிட்டார். சொல்லி சொல்லி நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ம். சோ இத நம்ம இத மட்டும் மறந்துடக்கூடாது. அப்ப நம்மளோட ம். நோக்கம் என்னதுன்னா, பரிசுத்தம் சொல்லும் போது வந்து நம்ம பரிசுத்தம் ஆவறது நம்ம நோக்கம் கிடையாது. நம்ம ம். பரிசுத்தமான வேலைகளை செய்யறது மூலமா நம்ம என்ன ஆகுறோம்? பரிசுத்தமாக. பரிசுத்தமாகறோம் சொல்றத இங்க நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஆமா. சரிப்பா. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லண்ணே, இந்த டவுட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் எப்படி நம்ம பரிசுத்தமாகறோம்னு சொல்லி கரெக்ட்டா அது கரெக்ட்டா இந்த பழைய ஏற்பாடு யாத்திராகம் 30 படிச்சிருக்கிறேன். இப்பதான் கரெக்ட்டா நான் புரியுது. தொடுறதுனால பரிசுத்தமாகறோம்னா, அப்ப கரெக்ட்டா பரிசுத்தமான ஊழியத்த அந்த செய்யறதுனால நம்ம பரிசுத்தமாயிட்டே இருக்கோம். நம்ம அந்த சுய முயற்சினால முடியாது. கிடையாது. அதனால தான் வந்து ரோமர்ல அவர் கடைசி நாட்கள்ல கூட பவுல் எழுதும்போது என்னதுன்னா, நீதிமான் ஒருவனும் இல்லை. உணர்வு உள்ளவன் ஒருவனும் இல்லை. இல்லை. ஆமா. ஓகே. எல்லாரும் ஏகவே தப்பி பண்ணார்கள். ஓகே. நம்ம ஒரே ஒரு மீட்பு மட்டும் தான் இருக்கு. யார் மூலமானா இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மளுடைய மீட்பு பொருள். அவர் மூலமா அவர் மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம நீதி அடைகிறோம் சொல்லி பார்க்கிறோம். நான் தான் நீதிப்படுத்தப்படுதல் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆமா. ஓகே. ரோமர் 15 16 படிச்சிருங்க. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமா எழுதினேன். சரி. என்ன சொல்ல வராரு? நான் தேவனுடைய அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யறதுனால நான் பரிசுத்தமாகறேன். அந்த சொல்றாரு டைரக்டாவே. ஆமா. திருப்பி ஒரு வாட்டி படிச்சிருங்க. சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமா எழுதினேன். ஆசாரியனா இருந்து அந்த ஊழியத்தை நடந்து பண்றதுனால இவர் ஆயிட்டாரு, பரிசுத்தமாயிட்டாரு அப்படிங்கிறாரு. அப்படிதான் வந்து நம்ம பரிசுத்தம் அது செய்ய 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 நம்ம காடோட வேலையை செய்ய செய்ய நம்ம என்ன பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா நம்ம மாறுறோம். ஓகே. தேவனுக்கு என்னதுன்னா அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறது போல நம்மள என்ன பண்றோம்? பரிசுத்தமாகறோம். அவர் தொடர்றதுனால தான் பரிசுத்தமாகறோம். அவருடைய சொன்ன வார்த்தைகளை கீழ்பட்டு நம்ம நடக்கிறதுனால தான் நம்ம என்ன ஆகிறோம்? பரிசுத்தமா. மற்றபடி நம்மளுடைய கிரியையினால கிடையாது. நான் இது பண்ணல அது பண்ணல சொல்றதுனால கிடையாது. ஆமா. சோ இதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறது. சரி, அடுத்தபடியா வந்து பூர்ணமடைய ஏழாவது இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். ஏன்னா எப்படி தேவன் வந்து பரிபூர்ணரா இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் பரிபூர்ணரா இருக்கணும். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை பொழிய பண்றாரோ அதே மாதிரிதான் நம்ம வசனம் என்ன பார்க்கலாம். மத்தேயு
லாஸ்ட் வசனம் மட்டுமான அதுக்கு முன்னாடி வந்து படிக்கணும். முன்னாடி இருந்தே படிங்க. அது வந்து ஆமா 44. 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். சோ பரலோகத்துல இருக்கிற பிதா பூர்ண சத்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சத்குணரா இருங்கள். அப்போ இந்த பரிபூர்ணம் சொல்றது வந்து எதை சொல்ல வராங்க? நீ மேல அன்பு, நீங்க நேசிக்கிறவங்களே நேசிச்சீங்கன்னா என்ன பலன் இருக்கு? அது பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அவர் தேவன் என்ன பண்றாரா? நல்லோர் மேலும் தீயர் மேலும் மழையை பண்றாரு. ஆமா, என்னதுன்னா பிரமாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? லவ் யுவர் நெய்பர்ஸ், உங்கள் நண்பர்களை அன்பு கூறுங்கள், பகைஞ்சவரை. நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைஞ்சவர்களை சிநேகியுங்கள். அப்போ எப்படி சிநேகிக்க முடியும்? அது கரெக்ட் தான். எனக்கு கஷ்டம் கொடுக்குறான், துன்பப்படுத்துறான்னு தெரிஞ்சு சிநேகிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப என்னன்னா, நீங்க வந்து தேவனை வந்து அவருடைய வார்த்தைகளை வந்து நீங்க முழுமையா நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா, ஓகே, அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் அவரை கீழ்படுகிறேன் சொல்லி அன்பு கூறும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவீங்க? அவங்களையும் நேசிக்க ஆரம்பிச்சிடும். அன்பு கூறுங்க. தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்படிய ஆரம்பிச்சிருவீங்க. தேவன் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, போய் இயேசு கிறிஸ்து, ஃபார் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அனுப்புறாரு. ஓகே, நம்ம பகஞ்சரா இருக்கும்போதே தேவன் என்ன பண்ணாரா? அவருடைய ஒரே பேரோட குமாரனே அனுப்பிச்சார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து வந்து அடிக்கிறாங்க, துப்புறாங்க. ஓகே ஓகே, எல்லா வித கெட்ட பேச்சுனால பேசுறாங்க. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தேவனோட சத்தத்துக்காக தாங்கிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அவங்க எல்லாம் பகஞ்சர் தானே. ஆமா, எல்லாருமே அவருக்கு விரோதமா வந்து பேசுறாங்க, பேசாச்சு சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க, அடிக்கிறாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அவங்கள வந்து அதை தாங்கிக்கிறாரு. அதே நேரத்துல அவங்களுக்காக தான் என்ன பண்ணாரு? அவங்களும் மீட்க பண்ண சொல்றதுதான் அந்த பாயிண்ட். ஓகே, ஆமா. ஓகே, அப்போ தேவன் ராஜ்யத்துல அவங்களும் தான் வரப்போறாங்க. ஆமா, காண்பார்கள். ஓகே, அந்த பாயிண்ட் எல்லாமே அங்க வருது சொல்றோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பரிபூர்ணர் ஆன பின்பு சொல்லி எங்க வருது வசனம்? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. 8ஆம் வசனத்திலிருந்து. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஓகே, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு வந்து என்னதுன்னா, திட்டங்கள் தேவனோட பிளான் வந்து நல்லா தெரிஞ்சதுனால என்ன பண்ணாருன்னா, அவங்க அப்படிப்பட்ட துக்கம் கொடுத்தாங்க, அப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சாலும் என்ன பண்ணாரு? அவர் பொறுமையா அடிக்கப்பட்ட ஆடை போல ஒண்ணும் பேசுறபடிக்கு என்ன பண்ணாருன்னா, எல்லா வகையும் தாங்கிட்டு அந்த தேவ சத்தத்துக்கு வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார் சொல்லி கொடுத்தார். பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அவர் பூர்ணரானாராம். ஓகே, அப்படிதான் என்ன பண்ணாரா? பூர்ணரானாராம். என்னதுன்னா, நல்லோரும் மேலும் தீயர் மேலும் என்ன பண்றதாம்? அன்பு காமிக்கும். ஓகேவா? நண்பர்களை மட்டும் அன்பு காமிக்கிறது கிடையாது, நல்லோர் மேலும் தீயர் மேலும். ஓகே, அது அப்பனா என்னதுன்னா, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்பட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கேற்ற சித்தத்துக்கேற்ற காரியங்கள் செய்யறதா இருக்கட்டும்.
சரி ரைட். ம். இதுதான் நம்ம தேவனோட திட்டமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. அதே ஓகே. போலதான் இப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா தேவ சித்தத்துக்கு வந்து ஒப்பு கொடுக்கணும். ஓகேவா? ம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளும் எப்படி பூரணம் அடையணும் சொல்லி பார்க்கலாம். ம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒண்ணு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். என்ன போட்டிருக்கு? பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இப்போ பரிசுத்தமாகுதல் தான் நம்ம இப்ப பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆமா. ஆமா. அப்ப பரிசுத்தமாகுதல் நம்ம என்ன பார்த்தோம்? அது தொடர்ந்து தேவனுடைய வேலையை செய்யறதுனால பரிசுத்தமாயிட்டே இருப்போம். ஆமா. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால பக்தி வருது. ஆமா. அதுலயே நம்ம என்ன பண்ணோம்? கண்ணி பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம என்ன ஆயிடுவோமா? பூரணமாயிருவோம். ஓகே. பூரணமாயிடுவோம் சொல்லி சொல்றாங்க. ஓகே. இயேசு கிறிஸ்து வந்து அந்த தேவனுடைய சித்தத்தை செய்யறதுனாலே என்ன ஆனாருன்னா பாடுகள் வழியாவும் என்ன பண்ணாருன்னா கீழ்ப்படிஞ்சு கடைசி வரைக்கும் நின்று என்ன பண்ணாரு? பூர்ணமானாரோ அதே மாதிரி என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த சித்தத்தை செஞ்சு நம்ம என்ன பண்றோம்? கன்னியூ பண்ண போது அதிலேயே கன்னியூ பண்ண போது மனம் திரும்பிட்டு அதுலயே தேவனோட சித்தத்திலேயே கன்டினியூ பண்ணும்போது நம்ம என்ன ஆகும்? பூரணராகும். ஓகே. இதுதான் நம்ம இது இந்த ஃபர்ஸ்ட் வசனம் எல்லாம் படிச்சிருக்கேன் ரொம்ப நாள். இதெல்லாம் புரியவே இல்லை. அந்த பூரணப்படுத்த கடவும் பூரணமாகிறது பரிசுத்தமாகுதலே தேவ பயத்தோடு பூரணப்படும் இதெல்லாம் புரியவே இல்லை. கரெக்ட். இதுதான் அதான் இப்போ உங்களுக்கு நல்லா எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஆமாண்ணே. ஓகே. ஸோ தன்னித்தா என்னது நம்மில் நாமளே பாவம் இல்லை என்போமானால் நம்ம வஞ்சிக்கிறலா இருப்போம். ஆமா. அதை அறிக்கையிட்டு நம்ம வந்து தேவனுடைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆகும்னா அந்த பரிசுத்தத்தை நம்ம வந்து நிலைத்திருப்போம். அதுலயே நம்ம என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா வளர 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 அதுல பூர்ணமாயிரும். அப்போ இந்த பூர்ணம் சொல்றதுக்கு வந்து இன்னொன்னு மீனிங் வேற என்னதுன்னா மெச்சூர் சொல்லி பாக்குறோம். ஓகே. மெச்சூர். பூர்ணம் சொல்றது அந்த பூரண புருஷன் அப்படிங்கிற அந்த பூரண புருஷன் மெச்சூர். ஓகே. பால் ஆகாரத்துல இருந்து நம்ம என்ன ஆகுமா? பலமான ஆகாரம் கொடுக்கிறோம், சாப்பிடுறவங்கள மாறுவோமா? ஓகே. சோ அதுதான் நம்ம எபிரேயர் 5ஆம் அதிகாரம் கீழே பாத்தீங்கன்னா அந்த இத பத்தி பலமான ஆகாரத்தை பத்தி பேசுவார். அதுல பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம் படிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா விசுவாசத்தை காத்துக்கொள்றாங்க. அதே நேரத்துல பக்தி விருத்தியின் காரியங்கள்ல வந்து அதிகமா வந்து சொல்லி அந்த மேல்கட்ட போதனைகள் அதெல்லாம் வந்து நல்லா படிச்சு அதை தெரிஞ்சுக்கும் போது என்ன வருதுன்னா என்ன வராங்க? அதுல ட்ரைன் ஆகி பூர்ணர் ஆகுறாங்க. ஒரு முழுமையான ஒரு ஆளா ஆகுறாங்க. மெச்சூர் ஆகுறாங்க. அப்ப மெச்சூர் ஆகும்போது அங்க ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி பாருங்க. அங்க என்ன தீவி போட்டிருக்கு? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. ஓகே. பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. பயிற்சினா என்னது? ட்ரைனிங்னால என்ன ஆகுதா? இவங்க வந்து பகுத்தறியத்தக்கதாக மாறுறாங்களாம். நீ ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா வந்து ப்ராப்ளமே என்னதுன்னா நன்மை தீமை சாப்பிட்ட பிறகு அது எப்படி ஹேண்டில் பண்ணவே தெரியாது. இப்போ வரைக்குமே மனு குலத்துக்கு என்ன பண்ணலன்னா தெரியலையா? ஓகே. அப்போ தேவன் என்ன பண்றாரா? இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை வந்து நன்மை தீமை என்னதென்று என்ன பண்றாரா? மெச்சூர் கொண்டு வராராம். ஓகே. அப்போ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாள் சாப்பிட்றதுக்காக சாத்தான் என்ன சொன்னான்னா இந்த கனியை சாப்பிடுங்க, சாப்பிட்ட உடனே நீங்க என்ன ஆயிடுவீங்க? தேவர்களை போல மாறிடுவீங்க சொல்லி சொன்னாங்க. அப்ப தேவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க சொல்லி அந்த
நன்மை தீமை என்னன்னு சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சு அவங்க மெச்சூரான ஒரு ஆளா இருந்தாங்க, குழந்தை கிடையாது. இருந்தாங்க. ஆமா, அவங்க சொன்னாங்க நம்மை போல் நம்மில் ஒருவனை போல் ஆனாங்க. என்னதுன்னா இவங்க ஆதாம் ஏவாளுக்கு என்னதுன்னா நம்ம குழந்தையா இருக்கணும்னு சொல்றது ஒரு விஷயம் இருக்கு. அவங்க ஆனா சாப்பிட்ட உடனே என்னதுன்னா நாங்க நிர்வாணமா இருக்கிறோமே, நாங்க துணியை இது இலைய போட்டுக்கிட்டோம் சொல்லி சொல்றாங்க. யார் சொன்னா சொல்லி சொல்லும் போது தேவன் நாங்க பேசும்போது அங்க இந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்பதான் சாபம் வருது. அப்ப என்னதுன்னா இந்த மனுக்குலம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாபத்துல வந்து மரணம் ஏன் தேவன் தரணும், மரணம் ஏன் வந்து சாப்பிட்டோன்னா மரணம் வரணும் சொல்லி மரணம் வந்துச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, மரணத்தையும் முன்னாடியே தண்டனை கொடுத்துருக்க சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப மரணம் வரலன்னா மனுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம், அந்த பாவத்திலேயே என்ன பண்ணிருக்கோம், ஊறிட்டே தான் இருப்பாங்க. ஆமா, இன்னும் ஊறிட்டே தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்ப மரணம் என்ன பண்ணுதுன்னா அவங்க வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணிடுது. அப்போ ஒருத்தன் நிச்சய ஜீவன் பெறணும்னா அவன் எதுல ட்ரெயின் ஆயிருக்கணும், அந்த நன்மை தீமை என்னன்னு தெரிஞ்சு அத ஹேண்டில் பண்றது. ஓகே, ஹேண்டில் பண்றதுல ட்ரெயின் ஆயிருக்கணும். அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நித்திய ஜீவன் கொடுக்க முடியும். ஆமா, கொடுக்க முடியும். புரியுதா பாயிண்ட்? கரெக்ட். ஓகேண்ணா, ஓகே, புரியுது. ஓகேவா? அப்போ அந்த பூர்ண புருஷன் ஆவறதா இருக்கட்டும், இல்லைன்னா பூர்ணம் அடையறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை செயல்படும்போது நம்ம என்ன டிக்ளேர் பண்றோம்னா, ஏன் சித்தம் கிடையாது, நான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, என்னோட சித்தம் கிடையாது உங்க சித்தம் சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா? சித்தத்தை செய்ய நான் இதோ வருகிறேன், என் சரீரத்தை நான் கூறுக வருகிறேன் சொல்லி சொல்றாரு பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து? நீர் எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறீர் சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல இதோ நான் வருகிறேன்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்ப என்னதுன்னா என்னோட சித்தத்தை எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டு கீழ்படுகிறேன் முழுமையா அவர் சித்தத்தை. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஏன் கீழ்படுகிறேன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து நன்மை தீமை சொல்றது வந்து நம்ம வந்து இதான் நன்மை, நம்ம இதான் தீமை சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் தான் என்ன பண்றாருன்னா கரெக்டான நன்மை கரெக்டான தீமை என்னன்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு தான் தெரியும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா அவர் எடுக்கிற முடிவு எல்லாமே என்னவா இருக்கு, கரெக்டா தான் இருக்கும். ஆமா. அதனாலதான் எல்லா நன்மையான ஈவும் பூர்ணமான வரங்களும் எதிர்த்து வருதான். அதனால ஜோதிகளின் பிதானா என்னது, ஃபாதர் ஆஃப் லைட்டா. ஜோதினா என்னது, லைட். ஓகே. பிதானா என்னது, ஃபாதர். கம்ப்யூட்டரோட ஃபாதர் யார் சொல்லுவாங்க, சார்ல்ஸ் பேபேஜ் சொல்லுவாங்களா? ஆமா. ஓகே, அந்த மாதிரி ஒருத்தரோட பிதா வந்து சொல்லுவாங்க. ஓகே, இவரு இதான் கண்டுபிடிச்சாரு சொல்லிட்டு. ஓகேவா? ஆபிரகாம் பத்தி விசுவாசத்தின் தந்தை சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி ஜோதி லைட் அதோட பிதாவே யாரு சொல்லி பாத்தீங்கன்னா, உருவாக்குனவர் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா தேவனா. ஓகே, ஜோதியில பிதாவாகிய தேவனிடத்துல இருந்தா என்ன பண்ணுதா எல்லா நன்மையான ஈவும் பூர்ணமான வரங்களும் வருகிறது சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து தேவனை நல்லவர் சொல்லி சொல்றாரு, ஏன்னா அவர் தான் செய்யறவரா இருக்காரு. அவர்கிட்ட தான் எல்லா நன்மைகளும் இருக்கு. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னது, அவரை முழுமையா பற்றிக்கொள்ளணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அவர் பரிபூர்ணரா இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, அவர் சொல்றது யாரு, பிதாவாகிய தேவனை சொல்றாரு. ஓகேவா? சோ அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னதுன்னா, அவரோட சித்தம் என்னது, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணும், அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். இப்ப சாட்சியை நீங்க என்ன பண்ணுங்க, உலகம் எங்கும் போய் சாட்சியா அறிவிங்க, சொல்லுங்க. அப்போ அவருடைய அன்பலை நம்ம என்ன பண்ணுவோம், நிலைத்திருப்போம். நான் எப்படி வந்து என் பிதாவின் சித்தத்தை அவர் அன்புல நிலைத்திருக்கணும், நீங்களும் என்ன அதே போல சித்தத்தை செஞ்சு, தேவனோட சித்தத்தை செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, அவருடைய அன்புல நிலைத்திரு. சோ அப்ப என்ன பண்றாருன்னா தேவன் ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து பரிபூர்ண ஸ்டேஜுக்கு கொண்டு போறாரு சொல்லிடுவாரு. ஓகே, என்ன பண்றீங்க, கீழ்ப்படுதல கற்றுக்கொள்ளணும். எப்படி இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுதல கற்றுக்கொண்டாரோ அந்த மாதிரி கற்றுக்கொள்றீங்க. அப்புறம் பாடுகள் வழியா என்ன பண்றீங்க, இன்னும் கீழ்ப்படுறீங்க தேவனுக்கு. அது மூலமா என்ன இயேசு கிறிஸ்து பரிபூர்ணத்தை பூர்ணமானார். அதே மாதிரி நம்மளும் என்ன வரோமா, தெய்வ பயத்தோட இங்க செய்யறதுனால நம்மளும் பூரணப்படுத்தணும். அப்போ இதெல்லாம் என்ன நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மள மெச்சூர் ஆகுது. ஓகே, நம்ம வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி வந்து அடம் பிடிச்சி நான் இதை கேட்க மாட்டேன், இதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு இது வேணாம் அது வேணாம் சொல்லாம அப்பா சொல்றது கரெக்ட்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இதுக்கு அதான் சொல்ல அந்த பக்குவத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லலாம், அந்த ஸ்டேஜுக்கு. அதான் பாயிண்ட்.
ஸோ பரிபூர்ணம் சொல்றது என்னதுன்னா, நம்ம ஞானத்துல பரிபூர்ணம், எல்லாம் பரிசுத்தத்துல பரிபூர்ணம். உலகப்பூர்வமான காரியங்கள் கிடையாது. நம்ம பாவம் செய்யாம இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் அதான் எடுத்துக்கிறாங்க. அது இல்லாதபடிக்கு நம்ம வந்து 2, 3 விஷயத்துல சொல்லலாம். ஒன்னதுன்னா, தேவன என்னது இந்த நன்மை தீமை அறியத்தக்க காரியங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? பயிற்சினாலே நம்ம வந்து பரிபூர்ணம் அடையறோம். நம்ம வந்து அதுதான் பரிசுத்தத்துல நம்ம வந்து பரிபூர்ணம் அடையறவங்களா இருக்கிறோம். இது எல்லாமே பரிபூர்ணம் சொல்றது எதை குறிக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டியை குறிக்குது சொல்லி இப்போ வந்து ஒரு மெச்சூரான ஒரு பர்சனா நம்ம மாறுறோம். ஓகேவா? அவர் எப்படி வந்து மெச்சூரா இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம்னா, ஒரு குழந்தை ஸ்டேஜ்ல தான் நம்ம என்ன பண்றோம்னா, பூர்ண புருஷரா வந்து நம்ம மாறுறோம் சொல்லி போடுறோம். ஓகேவா? அதுக்கு என்ன செய்ய வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விசுவாச கிரியை. அவர் சொன்ன கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்பட்டு இந்த உலகமே வந்து ஒரு டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அதுக்கு ஒத்த விஷயம் எதபடிக்கு தெரியாமல் அது நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று அறிந்து நம்ம சரீரத்தை ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கிறது தான் வந்து புத்தியுள்ள ஆராதனையா இருக்கு. நம்ம அதுக்காக நம்ம மைண்ட் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? மாற்றப்பட வேண்டியது. ஓகே. இதுல கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? இல்ல நல்லா இருக்குண்ணே. இது நான் நோட் பண்ணிடுறேன். கேட்குறேன். சரி, ஓகே. எழுதிக்கோங்க. ஓகேண்ணா. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது என்னன்னா, அதான் முடிய போகுது. பர்ஃபெக்ஷன் பற்றி பார்த்தோம். இது என்னதுன்னா மெச்சூரிட்டி. இதுனா நன்மை தீமை, குட் அண்ட் ஈவில் சொல்கிற கனியை சாப்பிட்டோம். சாப்பிட்டோன்னா நம்ம எல்லாரும் பாவி இதாகிட்டோம். என்னதுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியல. காட் என்ன பண்றாரு, நம்ம ட்ரெயின் பண்றாங்க. ஹேண்டில் குட் அண்ட் ஈவில். அது எப்படி முடியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், மெச்சூர்.
மெச்சூர்ல கொண்டாடுறாரு. ஓகே, பூர்ண புருஷனா மாத்துறாரு சொல்லுங்க. ஸோ அதனால நம்ம வந்து அதனால தான் நிறைய நீதிபதிகள்ல பார்க்குறோம் என்னதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே, ஓகே, ஆ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், தீமை ஆரம்பம். விலகுறது கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். டேரக்டா பாயிண்ட், ஓகேவா? ஆமா. ஸோ அதுல நீங்க ட்ரெயின் ஆக காட் விஷயத்துல நீங்க ட்ரெயின் ஆக ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆகுங்கன்னா பூர்ண எந்த சூழ்நிலைகள் வந்து கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க அதுல ட்ரெயின் ஆக்கப்பட்டீங்கன்னா நீங்க நன்மை தீமையை ஹேண்டில் பண்றதுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்றவரா மாறிடுவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சாபமா இருந்த விஷயத்த தேவன் என்ன பண்றாரு, கடைசியில நன்மையா மாத்துறாரு. நன்மையை மாத்துறாரு. சாப்பிட்டாங்க, சாப்பிட்ட பிறகு வந்து வாய் கை விட்டு எடுக்க முடியாது. குழந்தைங்க நம்ம எடுத்துருவோம், குழந்தைங்களுக்காக சாப்பிட்டாங்கன்னா எடுத்துருவோம் கை விட்டு. ஆமா, தள்ளி விட்டு ஆமா வாமிட் பண்ண வச்சு ஏதாவது பண்ணிடுவோம். ஆனா இங்க வந்து சாப்பிட்டா முடிச்சு எல்லாம் மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து நன்மை தீமை சாப்பிட்டீங்களா, அது எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லி கத்துறணும், கற்றுக் கொடுக்கணும். ஓகே, அதுதான் மெச்சூரிட்டி, பூர்ணம் சொல்லி சொல்றது. ஓகே, அதுதான் வந்து என்னதுன்னா நம்ம மாம்சத்துல பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டாருன்னா செஞ்சு முடிச்சிட்டாரு. நீ என்ன பண்ண, என்னோட சுவிசேஷ காரியங்களை செய்ய, என்னோட சித்தத்தை செய்ய, ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்றேன், உன்னை ட்ரெயின் பண்றேன். ஓகே, இயேசு கிறிஸ்து ட்ரெயின் பண்ணணும், அதே மாதிரி உங்களை ட்ரெயின் பண்றேன். சரி, இப்போ வந்து 8ஆம் வசனம், 8வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஆஃபர் நம்மளுடைய சரீரத்தை வந்து என்ன பண்ணுமா, ஜீவபலியா நீதிக்கு அடிமையாக்கணும். படிக்கலாம், ரோமர் 1, ரோமர் 6:1. ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சூப்பர். ஓகே. ஸோ இது மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்து மாம்சத்துக்காக நம்ம ஓடி ஓடி உழைச்சி இது பண்ணி அது பண்ணி என்ன பலனை கண்டோம்? ஒன்றும் இல்லை, மரணம் தான். யூஸ்லெஸ். ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஆஃப் லைஃப்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே. குழந்தை பெற்றுக்கிறாங்க, குழந்தை படிக்குது, அது வளருது, ஸ்கூல் போகுது, அப்புறம் காலேஜ் போகுது, கல்யாண வயசு வருது, கல்யாணம் பண்றாங்க, திருப்பி அதுக்கு குழந்தை பிறகுது, அதுக்காகவே வாழுது, அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் அது வளருது, அப்படியே ரொட்டீன் லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்படிதான் வந்து வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இப்பதான் போயிட்டே இருக்கு. நீங்க மாசத்துல இத்தனை நாள் வாழ்ந்தீங்களே, வாழ்ந்ததுனால என்ன பிரயோஜனம் கிடைச்சு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் இப்ப நீங்க உங்க வாழ்க்கை நீங்க என்ன பண்ணீங்க? மாசத்துல இறந்துட்டீங்க சொல்றத வந்து ஞானஸ்தானமா கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல. இப்போ அப்ப கன்சிடர் பண்ணிட்டு நீங்க என்ன ஆயிட்டீங்க? மறைச்சிட்டீங்க, பூமிக்கு மறைச்சிட்டீங்க. அப்ப இனிமே என்ன பண்ணுங்கன்னா நீதிக்கு அடிமையா மாறிடுங்க சொல்லி சொல்றாங்க. அப்ப நீதிக்கு அடிமையா என்னது? தேவனுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு அடிமையாக்கிடுங்க. உங்க சரீரம் வந்து முன்னாடி வந்து பாவத்துக்கு அடிமையா இருந்தது, அடிமையா இருந்தது, வளர யோசனைகளுக்கு அடிமையா இருந்தது, உங்க சிந்தை எல்லாமே அதுக்கு அடிமையா இருந்தது. இப்ப என்ன பண்ணுங்க? தேவனுடைய சித்தத்துக்கு அடிமையா மாத்திடுங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தேவ சித்தம் என்னது? திருப்பி பேக் டு அதே விஷயம் தான். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், அதுக்காக நான் சுவிசேஷம் அறிவிக்கணும், பக்தி விருத்தி அடைறதுக்கான காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அப்ப எங்க போனாலும் என்ன வருது? டைரக்ஷன் ஒரே வந்துருக்கு. ஆமா. அதனால இயேசு கிறிஸ்து சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகேவா? போகும்போது உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சியா அறிவிங்க. ஓகே. பிதா குமாரன் பரிசுத்தனாலே ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராகுங்க. சாட்சியா அறிவிங்க, சீஷராகுங்க. சீஷராக்கின பிறகு சபையை வந்து பக்தி விருத்தி காரியங்கள்ல நடத்தும்போது உத்தமமான ஊழியக்காரனு ராஜ்யத்தில் பிரவேசி சொல்ற மாதிரி எஜமான் வரும்போது காணுகிறவனா மாறுங்க. புரியுதா? ஒரு பாயிண்ட் தனித்தனியா சொல்லிருக்காரு. ஓகேவா? சாட்சியாருங்க, அப்புறம் சீஷனாக்குங்க, அப்புறம் சபையை வந்து என்ன பண்ணுங்க? பார்த்து வளர்க்கறதுக்கு உண்மையை முத்துவமான ஏற்ற வேலையில சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணுங்க? சபையை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேவா? சோ இது செஞ்சாலே நம்ம என்ன பண்றோமா? நீதிக்கு நம்ம சரீரத்தை என்ன பண்றோமா? கொடுக்கிறோம். ஓகே. சோ இந்த இந்த லாஸ்ட் சண்டே இதுல அந்த உங்களுக்கு முன்னாடி பேசின ஒரு அண்ணன் பேசினாங்கல்ல, அந்த இதை வச்சு பேசினாங்க. அந்த சிறு மெசேஜா அந்த இதுல பேசுறவங்க. ஆமா, சிறு செய்தியில பேசுறாங்க. சிறு செய்தி. ஓகே. இதுதான் சொன்னாங்க. அதை நம்ம மரிச்சது தேவனுக்காக மரிச்சிருக்கீங்க. சரி, பாவத்துக்கு மரிச்சிட்டு தேவனுக்காக பிழைச்சிருக்கீங்க, கிறிஸ்து அதனாலதான் பிழைச்சிருக்கிறான்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொன்னாங்க. நம்ம இந்த சண்டே எடுத்த மார்னிங் செர்மன் கூட வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது புரிஞ்சுதாங்க பார்த்தது? ஆமாண்ணே, புரியுது. எதுனா நிறைய பேருக்கு வந்து சரியா புரியல சொன்னாங்க. ஓகே. நீங்க கொடுத்த அந்த செர்மனா? சில பேருக்கு. ஆமா, அந்த சோர்ந்து போகிறது தெய்வீக ஓய்வு. ஆமா, தெய்வீக ஓய்வு. ஆமா. சோ என்னன்னா தேவனே வந்து தாக்கி பேசுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஆமா, ஸ்டார்டிங். நீங்க ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் அதை புரிஞ்சிட்டாலே நல்லா புரிஞ்சுது. அந்த உலகத்தோட ஒட்டிட்டு இருக்கும் பஞ்சு மாதிரி உறிஞ்சிருக்கும், அதை பிரிச்சு எடுக்கணும். பேப்பர்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். வலிச்சதுக்கு அப்புறம் தேவனுக்காக பிரித்து எடுத்தல். அதுக்கப்புறம் யாரெல்லாம் தேவனுக்காக ஓடுறாங்களோ எல்லாருக்குமே
பாரம் தான், பாடுதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரா லிங்க் பண்ணி கொண்டு வந்தீங்க. ஆமா. சும்மா விட்டாரா எல்லாருமே? மோசே ஆ, என்ன பண்ணாங்கன்னா, என்னை ஆமா. வஞ்சித்துட்டீங்க, என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்ற அளவுக்கு சொன்னாங்க. ஆமா. ஆ, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மட்டும் தான் அப்படி சொல்லவே இல்லை. ம். ஓகே. அவரு நெறிந்த நாளை முறியாமலும் அங்கீரும் தீயை அணையாமலும் அடையாளம். அவர் பூமியில நீதியை செய்யற வரைக்கும் என்ன பண்ணலாம்? அவர் ஓய்வில்லை, ஆமா. இலைப்படு படையவில்லை சொல்லி பார்க்கணும். ம். அதுதான். சோ நம்ம வந்து அவரு சபையா அதான் நீங்க சொன்னீங்க, அவர் கண்ணீரோடு அழுதாரு. ஆனா போதும்னு சொல்லல. ஆமா சித்தத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இருக்கிறேன், நான் செய்றேன் அப்படின்ட்டு. ஆமா. சோ அதனால தேவன் பக்கம் வந்தா வந்து உபத்திரம் உண்டு. உண்டு. ஆமா. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. உலகத்துல இருந்து பிரிச்சுட்டா உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இல்லைன்னா உங்களை சிநேகிக்கும். நான் உங்களை பிரிச்சுட்டேன். பகை உண்டு. ஆனா நான் வந்து உலகத்தை ஜெயித்தேன். நீங்களும் ஜெயிப்பீங்க சொல்லி ஜெயிப்பீங்க. ஆமா. சோ அதுதான் நீங்க பாக்குறது. ஓகே. சோ இன்னொன்னு வசனம் கூட படிச்சிடலாம் இதுல. எதுனா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்குமே. அப்ப நீதி சொல்றது என்னதான்? ஊழியமா? ஒரு ஊழியம். ஆக்கினை தீர்ப்பு சொல்றது வந்து நியாயப்பிரமாணம். நீதியின் கொடுக்கும் ஊழியம் சொல்றது என்னது? சுவிசேஷ ஊழியம். நீதியை கொடுக்கும் ஊழியம். நீதி குறிக்கும். அதாவது நீதிக்கு அடிமையா இருக்க சொல்றது வந்து எதை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஊழியத்துக்கு தேவனுடைய சித்தத்துக்கு நீங்க அடிமையா இருங்க. நீங்க சும்மா வந்து ஆள்கிட்ட வந்து போய் நீங்க நீதிக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லி வசனம் போட்டுருக்கு. இத்தனை நாள் நீங்க மாம்சத்துக்கு அடிமையா இருந்தீங்க, இனி நீங்க நீதிக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லி என்ன புரிஞ்சுப்பாங்க? இல்ல நீங்களே என்ன புரிஞ்சிருந்தீங்க முன்னாடி? நான் புரிஞ்சது அதுதான். அந்த பரிசுத்த மகத்துல பத்தி தான் அதுக்கு ஈக்குவலா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவன் செஞ்சுட்டு இருந்தேன், இனிமே செய்யாம இருக்கணும், அதுதான் நீதி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சரீர முயற்சி வச்சுதான். அப்ப என்னதுன்னா வந்து எல்லாருமே அந்த இந்த 10 காரியமும் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தம் கொண்டு வராங்க இல்ல. ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம்னா வந்து விசுவாசத்தின் கிரியையின் காரியங்கள்ல கொண்டு வரோம். பாக்குறோம். புரியுதா? ஆமா. இப்ப வந்து மத்த கிறிஸ்தவர்கள் இந்த 10 விஷயமே என்ன பண்றாங்கன்னா பாயிண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பரிசுத்தம், ஹோலி, அந்த சரீர முயற்சி, சுய இது, பாடி ஒர்க். ஓகே. இதெல்லாம் வந்து லா, கட்டளைகளின் கிரியைகள். ஓகே, சரீர முயற்சி. ஓகே. ஆனா நம்ம ட்ரூத் சபை இந்த 10 காரியங்கள் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, இது அப்புறம் சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள். இதுதான் வந்து நம்ம சொல்றோம். இதான் சொல்றோம். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வசனம் படிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னே நீங்க என்ன பண்ணீங்க? அந்த அந்த ஆக்கினை இது 2 முன்னே கிடையாது. 2 கொரிந்தியர் 3:9 ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் அவ்வளவு மகிமையா இருந்ததுன்னா அப்ப நீதியை கொடுக்கும் ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்கும். அப்ப இவங்க செஞ்சது என்னது? இவங்க இப்ப செஞ்சது என்னது? ஆக்கினை தீர்ப்பு கொட்டுறது. ஆமா, அதேதான் கமெண்ட், அதே ஒரு லா போட்டுக்கிறாங்க, அதேதான் செய்யணும்ங்கறாங்க. அது செய்யலன்னா என்ன பண்றாங்க? வெளில போ, அதாயிடு, இதாயிடு, நீ நரகத்துக்கு போயிடுவ சொல்லிட்டு ஆக்கினை தீர்ப்பு உண்டாக்கும் ஊழியம். நியாயப்பிரமாணத்துல என்ன பண்ணாங்க? கல்லெறிஞ்சு கொண்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஊழியம் தான் இப்ப என்ன பண்றாங்க? பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வார்த்தையாலே கொண்டு வெளிய அனுப்புறாங்க. யாரெல்லாம் நகை போட்டுருவாங்களோ அவங்க வந்து என்னது அசுத்தமானவங்க, யாரெல்லாம் நகை போடலையோ அவங்க தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தமானவங்க சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? நியாயத்திருக்கிறாங்க. இவங்களே தீர்க்கிறாங்க. அவன் ஏற்கனவே மனசுடைஞ்சுதான் வர்றான், ஒருவேளை பாவம் செஞ்சுட்டு வந்தாலோ முடியலன்ட்டு இவங்க மறுபடியும் வார்த்தையாலே சொல்லி ஓட வச்சிடறாங்க. ஆமா. சோ ஆனா இங்க என்ன நம்ம பாக்குறோம்னா வந்து இது நீதியை உண்டாக்கும் ஊழியம். ஓகே, நீதி. இதைதான் நம்ம வந்து என்ன படிக்கிறோம்னா ரோமர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம தெளிவா பாக்குறோம்.
நியாயப்பிரமாணம் கிடைச்ச பிறகுதான் அவர் நீதிமானாரா? நியாயப்பிரத்துக்கு முன்னாடியே அது ஆமா. இது விருத்த சேதனத்துக்கு முன்னாடி. நீதிமானாரா சொல்லிட்டு அது ஆமா. பார்க்கும்போது விருத்த சேதனத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே. முன்னாடியே. அப்புறம் கலாத்தியர்ல போய் பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல நியாயப்பிரமாணம் வரதுக்கு 430 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு? கொடுக்கப்படுது. அதுதான் பெருசு. ஒரு உபாதியா இருந்தது. கொஞ்ச நாள் டெம்பரரியா இருந்தது. எதுக்குன்னா மக்கள் சிதறி போயிடாத படிக்க அவங்க புடிச்சு வச்சிருக்கு. ஒரு கார்டியன் போல புடிச்சு வச்சிருக்கு. பிடிச்சு வச்சாச்சு. கரெக்ட். சோ அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காரியங்களை உலகம் என்ன பண்ணுதுன்னா பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா, பரிசுத்தம் பத்தி பேசலப்பாங்க, யாரும் பரிசுத்தமா வாழ முடியாது. வந்து நீதிக்கு அடிமையா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றதுன்னா எல்லாமே ஓகே பரிசுத்தம் எல்லாமே எதை குறிக்க சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய சுவிசேஷத்தையும் சாட்சி அறிவிக்கிறது தான். நம்மளுக்கு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு போனதும் அதுதான். உலகம் போய் சாட்சி அறிவிங்க, சிஷ்யராகுங்க, சபை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதேதான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, போய் ஊழியத்தை நிறைவேற்று சுவிசேஷ வேலையை செய். பவுலும் வந்து சொல்றாரு தீங்கு அனுபவி. சோ அப்போ அவங்க சொல்ற பேட்டர்ன் எல்லாமே எதுக்கு ஒத்து போகுது சொல்லிட்டீங்கன்னா இதுதான். இது வந்து தப்பா இருக்கு சொல்லிப்பாங்க. ஓகே. சோ கடைசியா நம்ம பாக்குறதுனால ரெண்டு பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். அன்பு. ஓகே. 9வது வசனம். லவ் your neighbors. ஓகே. உன்னை நேசிப்பது போல உன் பிறரை நேசிப்பாயாக. படிக்கலாம். 1 John 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என்ன சொல்ல வராங்க? ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததுனால அன்பு என்னதுன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. நமக்காக கொடுத்ததுனால நம்ம அதே மாதிரி நாமும் மற்றவங்களுக்கு கண்டிப்பா அன்பு கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரி, இப்போ அது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாரு? ஆமா, இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல்னு கண்டு அவன் கேட்கும்போது கொடுக்கலன்னா என்ற தேவ அன்பு இல்லை அப்படிங்கிற செய்தி சொல்றாரு. தேவ அன்பு இல்லை சொல்றாரு. நம்ம வெறும் வாயில வந்து நீ நல்லா ஆயிடுவப்பா சொல்லி சொல்றது ஓகேவா, இல்லைன்னா வந்து செய்கையில வந்து செய்யணும், ஆக்சுவலா செய்யணும், கையில செய்யணும் அப்படின்னு சொல்றது பாருங்க. ஓகே. சோ இங்க நம்ம அன்பு பத்தி பார்க்கும்போது என்னதுன்னா, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை என்ன பண்ண, பிறருக்கு செய். ஓகே. மற்றவங்களை உன்னை கட்டளை என்ன பண்ண, மேன்மையா என்ன சொல்ற அந்த கட்டளைகள்லாம் நம்ம வந்து படிக்கிறோம். நிறைய கட்டளைகள்லாம் இருக்கு. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து எப்ப வந்து தங்க விஷயங்கள் பொருட்கள் வந்து பெருசா தெரியாது சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்தின் மேல் நாட்டம் இல்லாத மாதிரிதான். அப்ப அவங்க என்ன வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய வகையில இன்னும் ட்ரெயின் ஆயிருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. இன்னும் அந்த ட்ரெயின் ஆகுறது என்னதுன்னா, சொல்ல வளர பேச ஓகே அறிக்கையிட என்ன பண்றாங்க, அது அவங்க மனசுக்குள்ள. அதனாலதான் தேவன் கூட என்ன சொல்றாருன்னா, நீ நடக்கும் மீது உட்கார மீது படுக்கும் மீது சொல்லு, அப்பா அவன் மறக்காது இருப்பான் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இப்போ அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணணும்னா சொல்லணும். ஓகே. சொல்ல அவங்களுக்கு வந்து அந்த அன்பின் காரியங்கள் வந்து வளருது சொல்லி பார்க்குறோம். அது ஆட்டோமேட்டிக்கா வளருதா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது.
ம். சரி ஆட்டோமேட்டிக்கா தான் வளருது. அது முயற்சினால இந்த மாதிரி நம்ம அன்பை வளர்க்கணும்னு சொல்றதுனால வருதா பார்த்தீங்கன்னா வராது. இல்ல. ம். வந்து தேவனோட கிரியைகள் செய்யும்போது தான் வந்து வருது சொல்லி பார்க்குறோம். இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4-7. ம். அன்பு அன்பு நீடிய சாந்தமும் ஆனா 1 கொரிந்தியர் 13 தானே? ஆமா 13. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, வெறுமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். அதெல்லாம் போயிடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. ஓகே, அன்பு அன்பு இரக்கம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. ஓகே, அதெல்லாம் நம்ம இங்க பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன்னா வந்து இதை அப்படியே வச்சுக்கிட்டு 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆமா, இதையும் பிடிச்சுக்கோங்க. ஒன்பதாம் அதிகாரம் என்ன சாப்டர்னா என்னதுன்னா என்ன புக்? ரோமர் 9ஆம் அதிகாரம். சாரி 10ஆம் அதிகாரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. வைராக்கியம் எப்படி வரும்? வைராக்கியம் உங்களுக்கு எப்படி வரும்? வைராக்கியம்னா எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை விட்டு கொடுக்க முடியாம இருந்தா அது வைராக்கியமா வரும். ஓகே, அப்ப எது நீங்க அன்பு செலுத்துறீங்களோ அது நான் வைராக்கியம் வரும். அதுக்காக வைராக்கியம் வரும். ஆமா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பொண்ணு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பொண்ணுக்காக ரொம்ப இது வேணா செய்யணும் சொல்லி நீங்க நினைப்போம். ஆமா ஆமா ஆமா. வைராக்கியம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து தேவனை குறிச்சு அவங்களுக்கு வந்து வைராக்கியம் இருக்கான் மக்களுக்கு. ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லையா? அப்போ அன்பினால் அன்பா இருக்கு. அப்போ அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லைன்னா அது வைராக்கியமே கிடையாது, அன்பே கிடையாது. இப்ப அன்பு சொல்றது வைராக்கியம் சொல்றது அன்புன்னு சொன்னீங்கல்ல. அப்போ வைராக்கியம் எப்படி பிறக்குது? அன்புல இருந்து பிறக்குது. அதனால தேவனுக்கு நான் உண்மையா இருக்கணும், நான் ரொம்ப ட்ரூவா இருக்கணும் சொல்லி நான் செய்யணும்னு நினைக்கிறேன் சொல்லி வைராக்கியமா பேசுறீங்க. ஓகேவா? அப்போ அதை செயல்படுத்துறீங்க. ஆனா அது என்னவா இருக்கா? அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லையா? ஓகே. இப்ப ஆனா நீங்க 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னா அறிவு வந்து இருமாப்பு உண்டாக்கிடும்பா. அங்க என்ன போட்டிருக்கு? அறிவு இல்லைன்னா ஒண்ணும் இல்லப்பா சொல்லி போட்டு அது வைராக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆமா. என்ன மாத்தி மாத்தி இருக்கு இங்க? ஸோ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அறிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ காட்டில வந்து எது இம்பார்ட்டன்ட்னா அறிவு இம்பார்ட்டன்ட். அதனால தான் பைபிளே இயேசு கிறிஸ்து சொல்றது என்னன்னா ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் எப்படி கிடைக்குமா? அவங்க 2 பேரையும்
அறிகிறதுனாலதான் கிடைக்கும். கிடைக்கும். அறிய வேண்டிய விதமா அறிஞ்சு. அறிகிறதுனாலதான் கிடைக்குமா? அன்பு செலுத்துறதுனால கிடைக்கும் சொல்லி போடலாங்க. அறிகிறதுனால தான் கிடைக்குமா? இப்ப அறிஞ்சாதான் தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்கள? ஆமா. அன்பு செலுத்துவீங்க. அன்பு செலுத்த முடியும். கரெக்டா அறிஞ்சிருந்தாதான். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? குருட்டத்தனமா இருக்கும் அது. ஆமா. அது சரியாவே தெரியாது. ஓகேவா? நீங்க கெட்டவங்க கூட அன்பு செலுத்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப விஜய வந்து எல்லாருமே அன்பு செலுத்துற சொல்லி ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. கடைசியில அவனோட சுயரூபம் வந்து தெரிஞ்சாதான் என்ன பண்ணுவாங்க? ஐயோ ஆமா, அவங்க ஒன் சைட மட்டும் பார்த்துட்டு இது பண்றாங்க. அப்ப நீங்க அறிய வேண்டிய வகையில என்ன பண்ணணுமா? அறியணும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும்? மாறாத அன்பா இருக்கும். மாறாதா இருக்கும். ஆமா. ஓகே, நிலையான அன்பா இருக்கும். ஓகேவா? அப்ப எது இம்பார்ட்டன்டா இருக்கு? அறிவு இம்பார்ட்டன்டா இருக்கு. அறிவு. இப்போ கொரிந்திய சபையில 1 கொரிந்திய சபையில என்ன பாக்குறோம்னா வந்து இது 1 கொரிந்தியர்ல வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லி ஈவன் இன்னொன்னு வசனம் கூட நம்ம பாக்குறோம் நீதிமொழிகள்ல நம்ம சொன்ன வசனம் தான். அதனா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஓகே, தீமை வெடி விடுகிறதே கர்த்தருக்கு பயப்பட பயம் சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. ஓகே, அது இல்லாம fear of the Lord அந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்புறம் knowledge of the Holy One is understanding. பரிசுத்தவானுடைய அறிவு. பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தவானுடைய அறிவே அறிவு. பரிசுத்தவான் சொல்றது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகேவா? ஹோலி ஒன். பரிசுத்தரின் அறிவு. பரிசுத்தரின். அதனால தான் புதிய ஏற்பாடுல கூட பாத்தீங்கன்னா பரிசுத்தர் போட்டுருக்கும் இயேசு கிறிஸ்துவை பத்தி. ஹோலி ஒன் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நம்ம செப்பரேட்டா ஒரு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க அன்பை பத்தி வரல, அறிவு பத்தி வரல. ஏன்னா வந்து அறிவு வந்தாதான் வந்து நீங்க தெளிவான ஒரு அன்பு செலுத்த முடியும். கரெக்ட். அப்போ இங்க 1 கொரிந்தியர்ல என்ன சொல்ல வராங்க, என்ன நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா இங்க வந்து எனக்கு வந்து எல்லா நாலேஜும் இருக்கு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க நாங்க எல்லா நாலேஜ் பெற்றுக்கொண்டோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆனா உங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே அறியலையா இல்ல. அதான் 2வது பாருங்க. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. அப்ப என்ன சொல்லனா வந்து அறிவு இருமாப்பை உண்டாக்கும் சொல்லும்போது அறிவே தேவையில்லை சொல்லல. நீ அறிய வேண்டிய வகையில ஃபர்ஸ்ட் நீ அறியவே இல்ல. சரியான முறையில் அறிஞ்சிக்கல. அந்த மாதிரி அறியாதனால தான் உனக்கு என்ன இருக்கு? இருமாப்பு வருது. ஓகே, நீ என்ன பண்ண? உண்மையான அன்பை நீ பண்ணிருப்ப. புரியுதா? ஆமா. அப்ப அன்பு என்ன பண்ணும்? பக்தி விருத்தியை உண்டாக்கும் சொல்லி போட்டிருக்கு. அது முக்கியமா நீ அறிய வேண்டிய வகையில அறிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? அன்பு செஞ்சிருப்ப. ஆமா. அது செய்யாதனால தான் நீ என்ன பண்ற? இருமாப்பா இருக்கிற. அது சரியா புரிஞ்சுக்காதான் அறிவே ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இல்ல சொல்றதா இங்க சொல்ல வர சொல்லி போடுறோம் பவுல். அதனால செகண்ட் வசனத்துல ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு வருஷத்தை எடுத்துப்பாங்க. அப்ப அறிவு நம்மளுக்கு தேவையில்லைப்பா சொல்லிட்டு அன்பு மட்டும் அன்புதான் நல்லது, அன்புதான் செய்யணும் சொல்லிட்டு. ஆனா ஸ்டார்டிங் பேச என்னதுன்னா வந்து நீ சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நீ கரெக்டா போக முடியும். கரெக்டா அன்பு செலுத்துங்க. ஆமா, கரெக்டா அதுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தேவை சொல்லி பார்க்கணும். ஓகே, அப்ப அந்த அறிவு வரணும்னா எப்படி வரும்? தேவனை பத்தி சரியான புரிதல் வேணும். ஆமா. தியானிக்கணும் வசனத்தை, பக்தி விருத்தி காரியங்கள்ல ஈடுபடணும், சபை பக்தி விருத்தி காரியங்கள்ல ஈடுபடணும், அத பக்தி விருத்தியில நடத்தணும் சபைய. ஓகேவா? சுவிசேஷ காரியங்களை செய்யணும். இது மூலமா தான் நம்மளுக்கு என்ன ஆகுமா? அன்பு வரும், பில்டப் ஆகும். ஓகே. இப்போ அன்பு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னதுன்னா, முன்னாடி இருக்க காரணம் என்னதுன்னா அது மாதிரி அறிவு பாத்தீங்கன்னா சத்தியத்தை அறிகிறதுனால தான் உங்களுக்கு அறிவு வருது. தேவன் யார் சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க, சொல்லி தெரிஞ்சுக்கிறீங்க. அது மூலமா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றீங்க? நானும் தேவனுக்கு உண்மையா கீழ்ப்படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்றீங்கன்னா சபை வந்து என்னோட சகோதர சகோதரிகள் நினைக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன பண்றீங்க? பக்தி விருத்தியின் காரியங்கள்ல நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறீங்க.
அன்புன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அதோட பேக் எண்ட்ல என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா எது இயற்கைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறிவு. அறிவு எப்படி வருது பாத்தீங்கன்னா சத்தியத்தினாலையும் வருகிறனால ஆமா. ஓகே. இந்த பக்தி சபையின் பக்தி விருத்தியின் காரியங்கள் நீங்க வந்து சுவிசேஷமா அறிவிக்கிறது, அது சாட்சியா அறிவிக்கிறது. ஓகே. அது மட்டும் இல்லாம அந்த மேல்கட்ட போதனைகளை வந்து நீங்க கத்துறது, அது மூலமா என்ன வராங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒண்ணு மெச்சூர் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு பக்தி விருத்தியின் காரியங்களை வராங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அப்போ இங்க நம்ம பாக்குறது என்னன்னா அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். பக்தி விருத்தி. ஓகே. ஓகே. அவங்க என்ன பண்ணுது? மெச்சூர் ஆக்குது. மெச்சூர் ஆக்குது. ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கான காரியத்தை செய்யும் போது நாமளும் மெச்சூர் ஆயிட்டே இருப்போம். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க சபையில வர்றீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிங்க, நாங்க உங்க கூட என்ன பண்றோம்? 3 வருஷம் கூடிய துணையா இருக்கிறோம். என்னதுன்னா நீங்க வந்து சுவிசேஷம் இன்னும் நிறைய பேருக்கு அறிவிச்சீங்கன்னா அப்போ அங்க வந்து நீங்க வந்து அவங்கள வந்து பாத்துக்கொள்ளுங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்கள வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்க உங்க மூலமா கேட்டவங்களுக்கு என்ன பண்ணணும்? கைட் பண்ணிட்டு வளர்றதுக்கு உதவி செய்யணும். சோ இப்படிதான் என்ன பண்ணுது? அன்பானது வருது சொல்லி வருது. ஓகே. பின்ன நம்ம பார்த்தது கிடையாது. ஓகே. முன்ன பின்ன பழகினது கிடையாது. தெரியாது. எதனால நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம்? அறிவினால தான். அறிவினால, சத்தியத்தினால. சத்தியம் சொல்றது ஒரு அறிவு தானே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சோ அது மூலமா நம்ம உள்ள வரோம். ஓகே. அதனாலதான் இந்த சமூகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதுக்கு பைபிளை வந்து மிஷனரிஸ் வந்து படிக்க வச்சாங்க, இது பண்ணாங்க சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஒரு அறிவு நிமித்தம் வர்றது. அதனாலதான் தேவன் என்ன பண்ணாங்கன்னா இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா எந்த ஒரு ஞானமான இதை புரிஞ்சுக்கலாம். ஆனா தேவனும் அவருடைய ஆவியை கொடுத்து நம்மளுக்கு தெரியப்படுத்திருக்கிறார். எந்த யுத்தத்திலயும் தோணுதில்லையா, எந்த சிந்தனையிலயும் வந்தது இல்லையா தேவன் செய்யற காரியங்களுக்கு. ஓகே. இந்த ரகசியங்களை தேவன் வந்து மத்தவங்களுக்கு மறைச்சு நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்கிறார். இந்த அறிவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவு. அதனாலதான் கிறிஸ்து சொல்றது secret of knowledge of the secret of the kingdom of God. எல்லாமே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கும், அவங்களுக்கு அருளப்படவில்லை சொல்றது. சோ கடைசியா நம்ம பாக்குறது தேவன் அன்பு கொடுக்கறதும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். எல்லா மக்களும் வச்சுக்கப்படவும் சத்தியத்தை அறிகிறவடையவும் சித்தமுள்ளவரா இருக்கிறார். அன்பு கூறுனா நான் என்ன பண்றேன்? அவர் சித்தத்தை கேட்டு கிரியைகளை செய்யறேன். தேவனே நான் சித்தத்தை செய்ய வந்தேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வந்தாரோ அதே போல தேவனே உங்க சாட்சியா நான் என்ன பண்றேன்? உலக மக்கள் முன்னாடி நான் எல்லாரும் முன்னாடி நான் என்ன பண்றேன்? அறிவிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆச்சுன்னா இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிருக்கணும்? தேவனுடைய நாமத்தை வந்து எல்லா மக்கள் முன்னாடியும் கொண்டு போயிருக்கணும். அவங்கதான் வந்து சாட்சி. ஓகே. யாரே என்ன சொல்றாருன்னா நீ தான் என் சாட்சி சொல்லி சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா ஐசையா 44 நினைக்கிறேன். படிங்க. 44 44:1-2. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்தத்தின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தேவன் என்ன பண்றாரா? இஸ்ரேல் மக்கள் தெரிந்து கொள்றாரா? பயப்படாதே சொல்றாரு. அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் படிங்க. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார்? நிகழ்காரியங்களையும் வருங்காரியங்களையும் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்ன சொல்றாரு? நீங்களே என் சாட்சிகள். யார் சாட்சி? இஸ்ரவேலர்களுக்கு தான் சாட்சி. யாருக்கு சாட்சி? தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும். ஆனா என்ன பண்ணாங்களா?
தேவ நாமத்தை வந்து பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்களாம். எங்க போயிட்டு எரேமியாவா 19? எரேமியா, எசேக்கியேல் படிங்க. நோ. எசேக்கியேல் 36:20. அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். சாட்சியா இருக்க வேண்டிய மக்கள், ஏன்னா தேவனுடைய மக்கள்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆட்கள். மத்த மக்களே வந்து பயந்துட்டு இருந்தாங்க இஸ்ரேல் மக்களை பார்த்து. எகிப்துல இருந்து வெளில வரும்போது கர்த்தர் இவங்களுக்காக எவ்வளவு செய்வார்னு சொல்லி பயந்தவங்க. எல்லாரும் பயந்து நடுங்குறாங்களாம். ஓகே, இருதயங்கள்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் அவங்களே அடிமையா மத்த நேஷன்ல போகும்போது அவரோட நாமம் என்னாச்சு? பரிசுத்த குலைச்சல். ஏன்னா அவ்வளவு பாவங்கள், அவ்வளவு தப்பிதங்கள் பண்ணாங்க. எளிமையில படிச்சு பார்த்தோம்னா, ஆரம்பத்துல இருந்து படிச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொரு இடத்துல போய் நீ தப்பு பண்ணிட்டு இருந்த. என்னை விட்டு என்ன பண்ணா மத்த கடவுளை நீ வந்து என்ன பண்ண விக்கிரகத்துக்கு இதா போயிட்ட. ஆமா, போயிட்டு நீ பரிசுத்த குலைச்சல் ஆயிட்ட சொல்லி சொல்றாரு. ஆனா நீ தான் என்னோட சாட்சியா இருந்திருக்கணும். ஆமா. அப்ப உண்மையா தேவன் அன்பு செலுத்தினாங்களா அவங்க? இல்ல. முழு இருதயத்திலும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் இல்ல. அன்பு செலுத்தல. ஈவன் ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல படிங்க. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. யார் மூலமா? உங்கள் மூலமாய் சொல்லும்போது இங்க 2ஆம் அதிகாரத்துல யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். ஆமா. உங்க புறஜாதி மக்கள் மத்தியிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது. இவ்வளவு சாட்சியா இருக்கணும் இல்ல? அப்போ என்ன பண்றாருன்னா தேவன் வந்து அடுத்தபடியா தேவன் வந்து புறஜாதி மக்கள் சூஸ் பண்றாரு. நம்ம வந்து என்ன பண்றோம் இப்போ? உலகம் எங்கும் போய் சாட்சியா இருக்கணும். சபை சாட்சியா இருக்குது. ஓகேவா? ஓகே, அதுதான் செய்ய வேண்டிய விஷயம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இஸ்ரேல் மக்கள் மாதிரியே நம்ம வந்து செய்யப்பட்டோம். ஓகே, இதெல்லாம் வந்து தேவனுக்கு உண்மையான மக்களா இருக்க, உண்மையா அன்பு செலுத்தப்படுமா, முழு வாக்கோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு மனதோடும் தேவனை அன்பு கூறுறாயா கூறினா நம்ம என்ன பண்ணுவோம்? சாட்சியா இருப்போம். சாட்சியா இருப்போம். ஓகேவா? ஓகே. அப்போ சாட்சினா என்னது? அவர் சித்தத்தை செய்யறதுதான் சாட்சி. ஓகே, கீழ்ப்படியது. அவர் கட்டளை கிட்ட காரியங்களுக்கு கீழ்ப்பட்டு நடக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து நடந்தாரோ, அவர் அன்புல நிலைத்திருந்தாரோ, அதே மாதிரி நம்மளும் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிஞ்சு அவரோட சாட்சி சொல்லி நம்ம இப்ப பார்க்கிறோம். ஓகேவா? இப்போ எங்க பார்த்தாலும் 10 காரியங்களை நம்ம பார்க்கும்போது எல்லாமே எதை குறிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்தை குறிக்காது. எல்லாமே எதை குறிக்குது? தேவனுடைய வேலை. அந்த காஸ்பல் ப்ரீச் பண்றது, பக்தி விருத்திக்கான காரியங்களை சரி சொல்றதுதான் நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ 10வது விஷயமா நம்ம பார்க்கறது இதுதான், லவ் காட். ஸோ ஓவரால் இதுதான் என்னதுன்னா பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா காரியமும் எதை குறிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா சபை வந்து செய்ய வேண்டிய வேலை என்னதுன்னா இதை 2 செஞ்சாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னா ஆகுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகுறாங்க, அவங்க பூர்ணர் ஆகுறாங்க, அவங்க அன்புல வளர்றாங்க, அவங்க நன்மை தீமை கத்துக்கிறாங்க, அவங்க ஓகே பாவத்துல இருந்து வெளில வந்துடுறாங்க. ஓகே, ஸோ தேவனுடைய திட்டத்தை செய்யறதுக்காக அதையும் முன்னாடி வச்சு ஓடுறாங்க எல்லாம். ஓகே, இதுதான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இயேசு கிறிஸ்து வரும்போது வந்து குற்றமற்றவங்களும் குறையற்றவங்களும் நிக்கிறதுக்கு வச்சு சொல்லிப்பாங்க. ஓகேவா? இதோட கூட நம்ம என்ன பண்ணோம்னா ரிப்பன்ட் அனுதினம் நம்ம என்ன பண்ணோம்? மனம் திரும்பி தப்பிதங்களுக்கு மனம் திரும்பி மனம் வருந்தி நம்ம திருப்பியும் அந்த ஓட்டத்துல வந்து கண்ணி பண்ணணும் சொல்லுவாங்க. அதனாலதான் உங்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவுள் ஒரு ஓட்டம். ஓகே, இதுல என்ன பண்றோம்? நம்ம கோல் என்னதுன்னா எப்படியாவது வெற்றி பெறணும்னு சொல்லிதான் நம்ம கோல். எப்படி இயேசு கிறிஸ்து முறிஞ்சி போலையோ, எப்படி வந்து கீழே விழலையோ,
அவர் கடைசி வரைக்கும் நின்னாரோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா முறிஞ்சு போகாத கடைசி வரைக்கும் நிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் சொல்றதுக்கான பதில் நம்ம பார்த்துட்டோம். வாட் ஷுட் ஐ டூ, நான் என்ன நான் என்ன செய்யணும்? செய்யணும்? சுவிசேஷம், பக்தி விருத்தி. அடையணும். அதுக்கு தான் வந்து நம்ம எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல படிக்கிறது என்னதுன்னா, சிலரை போதகராகவும் ஆமா, சில அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் தீர்க்கதரிசியாகவும் மெய்ப்பராகவும் எதுக்காக ஏற்படுத்துறாங்கன்னா சுவிசேஷ பக்தி விருத்தி அதே நேரத்தில் பக்தி சபையின் பக்தி விருத்தி அடைவதற்காக. மாதிரி நியமிச்சிருக்காரு சொல்லி பார்க்கணும். ஓகே, அதுக்கேற்ற பொறுப்பை வந்து நம்ம உண்மையா செஞ்சோன்னா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரரே ராஜ்யத்தில் பிரவேசி சொல்லுவாங்க. நம்ம உண்மையா இல்லைன்னா அக்கிரம செய்கிறாரு, என்னை விட்டு அகன்று போகணும்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய நம்மள வந்து பங்கை நியமிச்சிடாரு சொல்லுவாங்க, துன்மார்க்கருடைய. ஸோ இதுதான் நம்ம பார்க்குற இந்த வெள்ளாடு செம்மறியாடு சொல்றதும் இந்த விஷயம். இதுதான் இது சபைக்கு போய் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு சொல்றது. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. கிளியரா இருக்கா? ஆமா, எனக்கு கிளியரா இருக்கு. ஆனால் எனக்கு இதுல காஸ்பல் அப்படின்னா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் அது ஒரு கிளியர் கட்டா அது சொல்லி கொடுங்க. காஸ்பல் சொல்றது இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த அஸ்திவார போதனைகள். ஆமா ஆமா, இதுதான் இப்ப என்ன இன்விடேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்விடேஷன் இருக்கும்பா. இன்விடேஷன் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்விடேஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து கிளாஸ் கேட்கணும்னா கேளுங்க சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன். அந்த இன்விடேஷன் எப்படி வேணா இருக்கலாம். ஒரு பேம்ப்ளெட் மூலமா இருக்கலாம். ஓகே, நீங்க ஒரு வேற ஏதோ மீட்டிங் போயிருக்கும்போது ஒரு பேம்ப்ளெட் மூலமா வந்திருக்கலாம். இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சொல்லியிருக்கலாம் இன்விடேஷன். ஓகே, நீ ஆனா உனக்கு கல்யாணத்துக்கு போல ஒரு இன்விடேஷன் கார்டு மட்டும் வருது வந்திருக்கு இந்த மாதிரி. ஓகேவா? அது வந்து நம்ம வீடு ஊழியத்துல நீங்க போங்க. நீங்க சரி நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் வீட்டுக்கே டோர் தட்டி வந்து சொல்லலாம் இன்விடேஷன். ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு வந்து கேட்கணும், அந்த இன்விடேஷன் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்றீங்கன்னா, ஓகே வாங்க எனக்கு சொல்லுங்க சொல்லி சொல்றீங்க. அது கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, இன்ட்ரோடக்ஷன் சொல்றாங்க, இதெல்லாம் இப்படி பார்க்க போறோம், இதெல்லாம் பண்ண போறோம் சொல்லிட்டு. எப்படி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தோம் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஓகே நான் கேட்கறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலருக்கு இயேசு சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி சொல்லுங்க. இன்விடேஷன் 2 பேரா போங்க, சொல்லுங்க. அவங்க ஓகே சொன்னா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ராஜ்யத்தின் சொல்லுங்க. ஓகே, அப்படியே என்ன பண்ணாதீங்கன்னா இன்னொருத்தவங்க டக்குன்னு போயிடாதீங்க. என்ன பண்ணுங்கன்னா அவங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, தங்கி இருந்து முழுமையான சத்தியத்தை சொல்லி கொடுங்க. ஆமா, என்னதுன்னா முழுமையான சத்தியத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அடுத்த வீட்டுக்கு போங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, இதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா ஒரு வீடா மாறி மாறி போயிட்டே இருக்காதீங்க. ஹவுஸ் டு ஹவுஸ் வந்து போவாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்து சுவிசேஷம் சொல்றது வந்து நம்ம ஒரு வீடா போய் சொல்லிட்டு போறது அப்படி கிடையாது. கரெக்ட். இப்போ ஒருத்தவங்க எடுத்தீங்கன்னா கன்வின்ஸ் ஆயிடுங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதா என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். பாத்திரன் இருந்தால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தால் அந்த சமாதானம் அவனிடத்தில் தங்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு வேணாம்பா சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஓகே, அப்படி தங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா படிங்க. சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதீர்கள். பாருங்க, அந்த வீட்டை முடிச்சுதான் என்ன பண்ணுங்க, அடுத்ததுக்கு. அப்ப சுவிசேஷத்தை அந்த வீட்டுல அறிவிச்சிருங்க ஃபுல்லா. ஆமா. இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா உங்களுக்கு ஃபுல்லா எடுக்கணும். இன்னொருத்தருக்கு ஃபுல்லா எடுக்கிறேன். ஓகேவா? நீங்க ஒரு 4 பேர் கூட எடுக்கலாம், 2 பேர் எடுக்கலாம். உங்க கெப்பாசிட்டி பொறுத்து நீங்க எடுக்கலாம். எல்லாம் கூட்டமா வந்தாங்கன்னா எடுக்கலாம். அதை முடிச்சுட்டு நீங்க வேற வேலை பண்ணுங்க. கரெக்ட்.
இங்க என்னன்னா முடிக்காம நீங்க என்ன பண்ணா வீட்டுக்கு வீடு சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ என்னன்னா சுவிசேஷம் சொல்றது ஒரு கம்ப்ளீட் டாக்டரின், இந்த அஸ்திபார போதனைகள். ஓகேவா? இது முழுமையான தெளிவு கொடுக்கும். அதுதான் சுவிசேஷம். ஆமா. அதுபடி நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்விடேஷன் மட்டும் தான் கொடுக்குறீங்க. ஓகே. கேட்டுக்கோங்கப்பா, தெரிஞ்சுக்கோங்கப்பா சொல்லி சொல்றதெல்லாம் இன்விடேஷன். ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா இன்விடேஷன் கேக்குறீங்க. ஓகே. கால் மண்ணை உதறிட்டு அடுத்த வீட்டுக்கு போங்க. அடுத்து ஓகே. ஏன் மண்ணை உதறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க? அது சமாதான பாத்திரம் அங்க இருந்தா ஏச்சுக்கொள்ளுங்க, இல்லைன்னா வந்துருவோம். ஏன் மண்ணை உதறணும்? மண்ணை உதறதுனா இப்படி கை கழுவுற மாதிரி தான். ஓகே. உன்னுடைய அழிவுக்கு நான் பாத்திரம் கிடையாதுப்பா. பாத்திரம் இல்ல, நான் உனக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டேன், நீ அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கல, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னோட அழிவு சொல்லும் போது என்னன்னா பூமியில வந்து யாரெல்லாம் வந்து காப்பாற்றப்படுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த வரப்புற பயங்கரமான அழிவுல இருந்து காப்பாற்றப்படுறாங்க சொல்லி காப்பாற்றப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து வருகையில போயிடுவாங்க. மிச்ச பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, கோவாக்கினி நாட்கள்ல அந்த கோவாக்கினியில அக்னி வந்து என்ன பண்ணும், பூமியை எரிச்சிடும் சொல்லி பார்க்கிறோம். அதுல அழிஞ்சிடுறாங்க சொல்லி பார்க்கிறோம். அது யார் வேணா இருக்கலாம், நம்ம மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஓகே, அம்மா வந்து அந்த இன்விடேஷன் கேட்கலையோ, அவங்க தெரிஞ்சுக்கலையோ, நம்மளுக்கு என்ன வாஞ்சேன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் வாஞ்சேன். சப்போஸ் அவங்க கேட்காம இருந்தா நம்ம தேவ சித்தம் பண்ணு, நம்ம கம்பல்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி சபையில ஞானஸ்தானம் பெற்ற பிறகு கூட அவங்க நிக்கிறது நிக்காம இருக்கிறதும் அது அவங்க கையில தான் இருக்கு. சபையானது நல்ல வழியில நடத்தணும், போதகம் நடத்தணும். அது தேவனே அதை வந்து ஏற்படுத்துவார், எல்லாம் பண்ணுவாரு. அவங்க ரட்சிப்பு அவங்க கையில தான் இருக்கு. அதுக்கு மேல கட்டுறது அவங்கதான் சொல்லி பார்க்கணும். சோ இப்ப புரியுதா நம்ம என்ன செய்யணும்? இன்விடேஷன் கொடுக்கறது. அது நம்ம அதோட முடிஞ்சிருது கிடையாது. ஓகே, நீங்க வெறும் வந்து ஒரு துணிக்கை மட்டும் தான் இது பண்றீங்க. ஆனா ஃபுல் சுவிசேஷம் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீங்க ஆன்லைன்ல நீங்க வந்து ஒரு கட்டுரை மாதிரி எழுதி தேவனுடைய நற்செய்தி சொல்லலாம். அழகா சின்ன குழந்தைகளுக்கு வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு இது கிரியேட் பண்ணி நீங்க அது பண்ணலாம். ஓகேவா? அதெல்லாம் அது மூலமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்காலத்துல கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட பசங்க மெச்சூர் ஆகும்போது அப்ப அண்ணா சொன்னாங்க எனக்கு, நான் இது வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வருவாங்க. ஆமா. ஓகே. நான் சில நேரத்துல செஞ்ச ஊழியங்கள் வந்து காலேஜ் ஆபீஸ்ல செஞ்ச ஊழியங்கள்லாம் 10 வருஷம் கழிச்சு எனக்கு பலன் தந்துருது. சில பேர்லாம் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு சொல்லுப்பா இப்ப சொல்லிட்டு. நம்ம அந்த இன்விடேஷன் கொடுக்கறது நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். பேம்ப்ளெட்ல கொடுக்குறீங்களோ இல்ல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறீங்களோ, எது சொல்றீங்களோ சொல்லுங்க. ஓகேவா? ரகசிய காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிடுங்க. ஓகேவா? ஆனா அது சுவிசேஷம் கிடையாது. ஓகே, சுவிசேஷம் எதுனா ஒட்டுமொத்த அஸ்திபார சொல்லிட்ட பிறகுதான் அவங்களுக்கு முழுமையான சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஆமா. ஓகே. அதுதான். ஓகேப்பா. நமக்கு அந்த தெரிஞ்ச கான்டாக்ட்ல உள்ளவங்க, நம்மகிட்ட பேசினவங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் பார்த்து டைம் கிடைக்கும்போது சொல்லிட்டே இருந்தேன். அந்த இவங்க 2 பேரு ஒவ்வொருத்தருக்கா நான் இன்னும் அதான் பிளான் பண்ணணும், அதுக்காக ரெடி பண்ணணும் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு. கரெக்ட். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்விடேஷன் வேணும்னா அப்புறமா நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு பிறகு பார்த்துக்கலாம். அது ஓகே. அந்த இன்விடேஷன் நாங்க சர்ச்லயே நிறைய இருக்கு, அதை கூட பார்சல் அனுப்பிச்சு வைக்கிறோம். அதுக்கேற்ற வேலை செய்யலாம். ஆனா என்னதுன்னா அக்ரெசிவா இருக்காதீங்க. நம்ம எப்பவுமே பொறுமையோட நம்ம வந்து அவங்க கிட்ட பேசுறதுதான் இன்விடேஷன் கொடுக்கறது. என்ன சிக்கல் ஆயிருதுனால திடீர்னு நம்ம சிங்கிளா பேசுவாங்க. நம்ம இந்த நம்மளுடைய கிளாஸோட இதை பத்திலாம் சொல்லும்போது ஒருவேளை எகோ விட்னஸா இருப்பாங்களோ அப்படிங்கிற தாட்டுக்கு வந்துடுறாங்க. அது ஆமா, ஏன்னா அவங்களும் இந்த சிங்கிள் டு சிங்கிள் மீட் பண்ணுவாங்க, 2 பேரை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்க மனசுல பதிஞ்சதுனால நம்ம அதை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு தனியா கூட கிளாஸ் எடுப்பாங்க, உங்களுக்கு புரியுற வரைக்கும் கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதனால நான் அதையும் சொல்லிருப்பேன், இது எகோ விட்னஸ் கிடையாது. ஆமா, அதையும் சொல்லி வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஆமா, அது அதை பத்தி எகோ விட்னஸ் பத்தி சரியா தெரியாதனால தான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆமா. ஓகேப்பா. சோ இந்த பாடத்தோட முடியுது.
இது. சரிங்க. நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடம் இருக்கு. அது நம்ம நாளைக்கு அந்த இதுல முடிச்சிடலாம். சரிங்க. இன்னும் 2 பாடம் இருக்கு. அது முடிச்சிடலாம். நம்ம நாளைக்கு முடிச்சிடலாம். ஓகே. ஓகேப்பா. ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வைங்க. இது வரைக்கும் நீங்க நிறைய எழுதி வச்சிருப்பீங்களா கேள்விகள் முன்னாடிலாம்? எல்லாமே ஆன்சர் பண்ணப்பட்டுச்சா? ஆமாண்ணா, ஓரளவுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் வந்துருச்சு. இன்னும் ஒன்று மட்டும் வரணும். ஏதாவது கிளாஸ் வந்துருச்சு. ஆனால் ஓரளவுக்கு எல்லாம் வந்துருச்சுண்ணே. நமக்கு அதுக்கப்புறம் இந்த மேல் கட்டிட சபையில் தான் ஒன்று இருக்கு. மற்றபடி 6வது கிளாஸில் 4வது 5வது எல்லாமே வந்துருச்சு. 7வது கிளாஸில் எல்லாம் வந்துருச்சு சபை நடைப்பு. ஆமாம். சூப்பர் சூப்பர். ஓகே. நான் இது திரும்ப வந்தாலும் எழுதி வைக்கிறேன், நோட் பண்ணி வைக்கிறேன். அதான் நான் இந்த புரிதலுக்கோட அதோட படிக்கும்போது இதுதான் சார் எனக்குலாம் நான் திரும்ப அது சொன்னது. அந்த வாக்குத்தத்தத்தின் சந்ததின்னு சொல்லும் போதே அது ஆபிரகாமுடைய சந்ததி, வாக்குத்தத்தின் சந்ததி வர்றது அப்படின்னு சொன்னது அது. அப்புறம் இந்த சபையோட அழைப்பு, அதுல இருந்து பூரணப்படுதல், இந்த நீங்க இன்னைக்கு சொன்ன இந்த இது பரிசுத்தமாகிறதுக்குரிய காரியங்கள். நான் இதுக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுக்கிட்டது, மக்கள் சபையில என்ன போதிக்கிறாங்க அது, ஆனா ஆண்டவர் பைபிள் மூலமா என்ன சொல்றாங்கிறது, பவுல் மூலம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஆமா. இந்த இதுல இந்த பூரண சற்குணரார்கள், பிதா பூரண சற்குணரார்கள் போல அதுல ஒரு பக்கத்துல நிப்பாட்டிடுறாங்க. என்னன்னா, அவரு பிதா, அவர் இருப்பாரு, நம்மளால இருக்க முடியாது, நம்ம கொஞ்சமா இருந்துக்கலாம் அந்த ஸ்டேஜுக்கு. அதை பாதியை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அதோடைய இதே இல்ல, தாண்டி வந்தா கிறிஸ்து பூரணர் ஆயிட்டாரு, நம்மளும் அந்த பரிசுத்தமாகல் தெய்வ பயத்தோட சேர்றதுனால பூரணராக முடியும். ஆமா, பவுல் சொல்றாரு அந்த மினிஸ்ட்ரி மூலமா நம்ம ஆவறோம் சொல்றாரு. ஆவறோம். ஆமா. எல்லாரும் வந்து ஒரே சரீரமா இதா போறோம். சரீரம் சொல்றது காட்டிலும் ஒரே அந்த மகிமைக்கு போறோம். ஆமா. மகிமைக்கு குமாரன் பண்ணாதான், குமாரன் மகிமைக்கு சபை போகும். ஓகே. அதே மாதிரி ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வந்து ஒரு வசனம் இருக்கும். என்னதுன்னா, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுவார். ஆமா. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே, அதுதானே 29 தானே? ஆமா, 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா? ஆமா, குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்கு முன் குறிச்சிருக்கிறார். அது எப்படி முடியும்? நம்மளால முடியுமா? முடியாது. ஆமா, முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவரை பற்றி கேட்கணும், அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் முடியும். பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடுறாரு, அங்க கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அதில் போட்டிருக்காங்கல்ல, இவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்து முடிக்கிறார், அவர்தான் அழைக்கிறாரு, அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவர்தான். ஆமா. வாஞ்சையை விருப்பத்தையும் செய்து யாரு? தேவன் தான். நம்ம என்ன பண்ணலாம், அந்த வாஞ்சை விருப்பம் கொடுக்குறாரு, அது கேட்டபடி நம்ம என்ன பண்ணணும், அந்த இதுக்குள்ள போகணும். ஸோ அதுக்கு சரீரம் வந்து தடையா இருக்கும், அதை அப்போ அடிச்சு கீழ்படுத்தணும். ஓகேண்ணா. சரிப்பா, சரி பண்ணிடலாம். ஓகே, ப்ரே பண்ணிடலாம். ஓகேண்ணா. அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துனப்பா இந்த நாள் பாடங்களுக்காக நன்றி. வேதத்தில் உள்ள சத்தியங்களை குறிப்பாக ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் அடுத்த 5 பாயிண்ட் பார்க்கும்போது அதை நீங்கள் விலக்கி காண்பிச்சிருக்கீங்க ஆண்டவரே. எங்களுடைய சரீர முயற்சினால் பரிசுத்தமாகிறத பற்றியோ இல்லை நீதிமாகிறத பற்றியோ எதுவும் இல்லை. நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வேலையை அந்த உங்களுடைய திட்டத்தின்படி இருக்கிற நமக்கு சாட்சியாக இருக்கிற சுவிசேஷம் அறிவிக்கிறத பக்தி விருத்திக்கான காரியங்களை செய்கிறதுனால தான் நாங்கள் பரிசுத்தமாக முடியும் ஆண்டவர். உங்களுக்கு முன்னாடி நாங்கள் கரைப்பிள்ளை அச்சவங்களை நிற்க முடியும் ஆண்டவரே. அதுக்காக தான் உங்களை போல நாங்களும் பூரணராக முடியும். அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறதுனால அதை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுங்க. அதற்கான வார்த்தைகளை ஆண்டவர் நாங்கள் இன்னும் தேடி ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கொள்ள உதவி செய்ய முடியாது அறிவிச்சு இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வர இருக்கிற கிளாஸ்க்காக அண்ணனுக்கு நல்ல ப்ரிப்பராக இருக்கிற கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. அதை ஆண்டவரை கற்றுக்கொள்வதற்கு நல்ல திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூண்ணே. ஓகே. அண்ணா, அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து உங்கள் வீட்டில் யானை மிஸ்ஸஸ் ஆனே இல்லை எல்லாம் வேற சிஸ்டர்? சகோதரி. ஓகே. என் மிஸ்ஸஸ் இன்னும் கிளாஸ் தெரிஞ்சுக்கல ஆக்சுவலா. ஓகே. சரிங்கண்ணா. அதனால நானும் இதெல்லாம் கம்பெனிலாம் பண்ண மாட்டேன். அதான். ஓகேண்ணா. இப்போ தான் கேளுங்க, இல்லைன்னா வேணாம். சரி.
ஏன்னா நம்ம வந்து காட் அழைப்புக்கு மாறி நம்ம செயல்